பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்ல நம்ம வந்து மேரத்தான் மாநாடு அப்படின்னு சட்டுன்னு நம்ம வந்து சாப்டர்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஆல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, ரொம்ப ஹை வெயிட்டேஜான ஒரு சாப்டர் போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நீங்க வந்து என் கூட கனெக்டடா இருந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல ஓகே மேம் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாப்டர் நீங்க திரும்பி இன்னொரு தடவை எந்த ஒரு கான்செப்டுமே புரியாம யோசிக்கவே வேண்டாம். ஓகே, நான் கேரண்டி தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாப்டர்ல எல்லாமே கிளியர் கட்டா சூப்பரா மனசுல நிக்க போகுது. ஓகே பசங்களா, இஸ் தேர் ஓகே? சோ கேன் ஐ see some stars in there? யா, அந்த ஸ்டார் அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள டெஃபினட்டா இருக்கணும் பசங்களா. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வேரியேஷன் அப்படின்னா என்ன? இப்போ எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ என்னோட மூக்கு கண்ணு காதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் சேம் கண்ணு காது மூக்குங்கிறது இன்னொரு ஒரு ஹியூமன் பீயிங்ல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் நம்ம யாருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இல்லை. பட் ஓவராலா பார்த்தோம்னா எல்லாருக்கும் கை கால் காது மூக்கு எல்லாமே இருக்கு. பட் நம்ம இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டைரக்டா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் தான் நம்ம இன்ஹெரிட் பண்றோம். இப்ப நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, உன்னோட மூக்கு வந்து அப்பா மாதிரி இருக்கு, சின் வந்து அம்மா மாதிரி இருக்கு, கர்லி ஹேர் வந்து பாட்டி கிட்டே இருந்து வந்திருக்கு, இல்லாட்டி இந்த கலர் ஐஸ் வந்து தாத்தா கிட்டே இருந்து வந்திருக்கு, இந்த ஹைட் வந்து தாத்தா கிட்டே இருந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ எக்ஸாக்டா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ நம்ம செல்ல இருந்து ஏதோ ஒன்று நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்றோம் அப்படின்னா, வாட் இஸ் திஸ் ஃபேக்டர்? ஓகே, அண்ட் இதோட இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்னென்ன லாஸை ஃபாலோ பண்ணுது, என்னென்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபிள், அவ்வளவுதான் இந்த சாப்டர். ஓகே, so if you see Mendel's law of inheritance தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். ஓகே, so Mendel's law of inheritance அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான பேசிக் லாஸ் வந்து மெண்டல் நமக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜீன் நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், இதே 2 ஜீனை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்ங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம செக்ஸ் டிட்டர்மினேஷன் கேரண்டீடா வந்து definitely the sex is determined by our chromosomal composition. நம்மளோட genetics தான் அதுக்கு காரணம். ஸோ அது வந்து எந்த விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். And then followed by mutations, அதாவது சின்ன சின்ன changes that could occur. And இந்த changesனால ஓகே ஜீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தான் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்றோம் அப்படின்னா, அப்போ அதுலயும் நம்ம ஒரு சில டிசீசஸை இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை நம்ம படிக்க போறோம். ஓகே, இஸ் தேர் ஆல் ரைட்? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மாசா கவர் பண்ண போறோம் பசங்களா. இதை மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து நமக்கு மாஸ் தான். ஓகே, போர்டு எக்ஸாம்ல எப்படி வேணா திருப்பி திருப்பி கேள்வி கேட்கட்டுமே, நம்ம வந்து மாசா அதுக்கு வந்து சூப்பரா ஆன்சர் சொல்லி தட்டி தூக்கிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டியில எல்லாரும் ஜாயின் ஆயாச்சா? Yeah, everybody. So Telegram community, WhatsApp community எல்லா இடத்துலயும் இன்ஸ்டன்ட்டா என்ன அப்டேட், ஓகே பசங்களா இன்னைக்கு இதுதான் அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே நாங்க கொடுக்க போறோம். ஓகே, so throw some stars out there பசங்களா, and நம்ம கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்க. சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? முதல்ல அதை பண்ணீங்களா எல்லாரும்? அண்ட் அதுக்கப்புறம் டெஃபினட்டா மார்க் தட் அட்டெண்டன்ஸ். லைக் போடுறத வச்சுதான் ஓகே இன்னைக்கு 100 பசங்க வந்திருக்காங்களா 150 பசங்க வந்திருக்காங்களா எனக்கு தெரியும். சரியா? இஸ் தட் ஓகே பசங்களா? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்மளோட principles of inheritance and variation. Okay, so if you see இதுல எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இந்த லா என்னப்பா அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க. ஓகே, அப்படியும் கேள்விகள் வரலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரேட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட்டுக்கும் ஒரு கிராஸ் நடந்தா எதை வச்சு நமக்கு ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸும் வரலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து போர்ட் பேட்டர்ன் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா மாதிரி
நம்ம போர்டு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கூட வந்து காம்பிடன்சி பேஸ்ட் ஸ்கில் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து அந்த ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன எப்படி வேணா கேள்வி கேளேன் நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கான்ஃபிடன்ஸ்ல நம்ம போலாம். சரியா? இஸ் தட் ஓகே? சோ லெட்ஸ் ஸ்டார்ட் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீன்ஸ் அண்ட் ஹெரிடிட்டியை பத்தி பேச போறோம். ஓகே, சோ ஜீன் அப்படின்னா என்ன? அதாவது நமக்கு தெரியும் தட் நம்ம செல்ல we have something called a DNA. ஓகே, இந்த DNA வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 7ஆம் அறிவு படம்லாம் பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ DNA தான் வந்து எல்லாமே போதி தர்மனுடைய இதெல்லாத்தையும் DNA வழியா கொண்டு வராங்க. அதே தான். ஓகே, சோ DNA அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதுல இருக்கிற கோட்ல இப்ப நம்ம ஒரு விஷயத்த யாருக்கா நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு கோட் லாங்குவேஜ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி டிஎன்ஏ ஓட சீக்வென்சஸ்ல ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, சோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், நம்ம கலர் எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், இது எல்லாமே இஸ் டிசைடட். சரியா? சோ இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ மொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்ஏல இங்க இருந்து இந்த பகுதி தான் எனக்கு ஹைட்டை டிட்டர்மைன் பண்ண போகுது, ஆர் இங்க இருந்து இந்த ஒரு பகுதி தான் என்னுடைய கண்ணோட கலரை டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி டிஎன்ஏல இருக்கிற பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் அதை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஒரு ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹைட்டுக்கான ஒரு ஜீனா இருக்கலாம், கண்ணோட கலருக்கான ஜீனா இருக்கலாம். சோ ஜீன்னா என்ன? சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஸ்பெசிபிக்கான ஒரு சின்ன சீக்வென்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அண்ட் ஹெரிடிட்டி அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம ancestors டேந்து நம்ம இன்ஹெரிட் பண்ற ஒரு விஷயம். ஓகே, that is what we call as heredity. ஓகே, so certain qualities or traits நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டேந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு ஒரு சேஞ்ச் ஆன் டிஎன்ஏ சீக்வென்ஸ்னால வருது. நம்ம இந்த சேஞ்ச் எதனால வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ வந்து அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம், இன்னொரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ வந்து பெட்டர்னல் டிஎன்ஏ அப்பா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிஎன்ஏல we know recombination is happening, crossover is happening. ஸோ அதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் இந்த ஒரு குவாலிட்டி ஆர் ட்ரேட்டை நான் அப்படியே என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் படிக்கிறது தான் ஜெனடிக்ஸ். ஓகே, ஸோ இந்த டேர்மை யாரு காயின் பண்ணா? வில்லியம் பேட்சன் தான் முதல்ல காயின் பண்ணாங்க. அண்ட் கிரெகார் ஜோஹான் மெண்டல் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி இதுதான்ப்பா ஜெனடிக்ஸ் அப்படின்னு உலகத்துக்கு சொன்னதே வந்து கிரெகார் ஜோஹான் மெண்டல் தான். ஓகே, ஸோ அதனால இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அதனால என்னென்ன வேரியேஷன்ஸ் பேரண்ட்ஸ்டேருந்து ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு வருது அண்ட் என்னென்ன பேட்டர்ன் அது ஃபாலோ பண்றது அப்படிங்கறத பாக்குறது தான் நம்மளோட பிரான்ச் ஆஃப் பயாலஜி நோன் ஆஸ் ஜெனெடிக்ஸ். ஆம் ஐ கிளியர் பசங்களா? எஸ் எவ்ரிபடி. ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ப்ராசஸ் இன் விச் இந்த கேரக்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ராஜனிக்கு ஹெரிடிட்டியின் வழியா, ஓகே, அந்த ஒரு ஃபேமிலி ட்ரீயின் வழியா நமக்கு வந்து இந்த ஒரு கேரக்டர் பாஸ் ஆன் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, வேரியேஷன் அப்படிங்கிறது என்னதான் ஒரு கப்பலோட ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கா இருந்தாலும் அந்த ஆஃப்ஸ்பிரிங் அப்படியே ஜெராக்ஸா பாக்குறதுக்கு பேரண்ட் மாதிரி இருக்கிறது இல்ல, ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ஒரே கப்பலுக்கு இருக்கிற ஒரு 2 சிப்லிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கம்ப்ளீட்டா அவங்களோட லுக்ஸ்ல இருந்து பிஹேவியர்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் வந்து இஸ் வேரியேஷன். சோ டிகிரி பை விச் த progeny will differ from their parents. Is that clear? Yes. Now factor அப்படிங்கிறது is a unit of heredity. ஓகே, ஸோ என்ன ஒரு ஃபேக்டர் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு வருதோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் அ ஃபேக்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ஜீன் அப்படின்னு டார்கெட் பண்ணாங்க. சேயிங் ரேண்டமா ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னு கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா டிஎன்ஏ சீக்வென்ஸ் தான் நமக்கு அவங்க கிட்ட இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, so is that all right? so அதனால a particle that is present responsible for inheritance இவ்வளவுதான் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா particular segment of DNA ஒரு particular கேரக்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதுதான் ஜீன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, now ஒரு ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜீன் ஒரே மாதிரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளான்ட்ல
டாலான ஒரு பிளான்ட் இருக்கலாம், டுவார்ஃபான ஒரு பிளான்ட் இருக்கலாம். ஓகே, இதே கண்ணு கலர் பார்த்தோம்னா சில பேருக்கு கருப்பு கண்ணு இருக்கும், சில பேருக்கு பச்சை கலர்ல கண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ஸ்ட்ரெயிட் முடி இருக்கும், சில பேருக்கு கர்லி முடி இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரே ஜீன், அதாவது ஹைட்டுக்கான ஜீன், இல்ல கண்ணோட கலருக்கான ஜீன், இல்ல ஹேரோட டைப்கான ஜீன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு கேரக்டர்ல, இந்த ஒரு ஜீன்ல there can be two different forms. அதாவது டால் அல்லது dwarf, blue eyes or brown eyes, curly hair or straight hair, அந்த மாதிரி there can be some differences. Is that clear? So அதுதான் நம்ம alleles அப்படின்னு சொல்லுவோம். Okay, so two or more alternative forms of a gene. Okay, so alternative forms of a gene na enna? Gene na enna? Height kaana gene அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு alternative forms இருக்கா, tall and dwarf. அப்ப அது ரெண்டுமே நமக்கு வேற வேற alleles or வேற வேற factors ஆயிடும். Is that okay everybody? So இதெல்லாம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். and அதோட சேர்ந்து homologous chromosome அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த குரோமோசோம்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகே, அதுல கடைசி ரெண்டு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ், அதை நம்ம வந்து விட்டுடலாம். மிச்ச 22 பேர்ஸ்ல குரோமோசோம் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஹியூமன் பீயிங்லயும் குரோமோசோம் 1 ஒரே மாதிரி தான் இருக்கும். குரோமோசோம் 2 அப்படின்னு எடுத்தோம்னா அதுவும் எல்லா ஹியூமன் பீயிங்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு காப்பி இங்க இருந்து இன்னொரு காப்பி அங்க இருந்து இன்ஹெரிட் பண்ணும்போது குரோமோசோம் 1லயே ஒரு காப்பி இங்க இருந்து இன்னொரு காப்பி அங்க இருந்து, குரோமோசோம் 2ல ஒரு காப்பி இங்க இருந்து இன்னொரு காப்பி அங்க இருந்து. அப்போ இந்த ரெண்டு குரோமோசோம் 2 இருக்குல்ல, ஒரு ரெண்டு குரோமோசோம் 17 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டு குரோமோசோமுமே ஒரே நம்பர் தான், ஒரே ஃபங்க்ஷன் தான் அதுக்கு. ஆனா அது ரெண்டு டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மார்ஃபோலாஜிக்கலி ஸ்ட்ரக்சரலி எந்தெந்த குரோமோசோம்ஸ் சிமிலரா இருக்கோ ஒரு டிப்ளாய்டு செல்ல, பிகாஸ் ஹாப்ளாய்டுன்னு எடுக்கும்போது ஒரு செட் தான் வரும். ஸோ 1 2 3 4 5 எல்லாம் ஒரு காப்பி தான் நம்ம ஹாப்ளாய்டு செல்குள்ள வரும். டிப்ளாய்டு செல் அதாவது 2n செல்ல தான் நம்ம வந்து பார்த்தோம்னா we will have 2 copies of each chromosome. அப்ப அந்த ரெண்டு காப்பியை தான் நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? Is that okay? Now, when a particular gene is taken, okay? So ஒரு particular geneல ஒரு trait தான் mostly, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு சிப்ளிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து வீட்டுல வந்து தங்கச்சி தான் புலியா இருக்கும், அக்கா தான் வந்து எலியா இருக்கும். ஆனா அதே வெளியே போயாச்சுன்னா அக்கா தான் வந்து புலியா இருக்கும், தங்கச்சி எலியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல what is happening, என்னோட ஒரு particular allele in a gene. So gene na enna? Something that's coding for a character. Okay, so height அப்படிங்கிற ஜீன் எடுத்துக்கிட்டேன்னா tall தான் யூசுவலா சிங்கமா இருக்கும், ஷார்ட் வந்து கொஞ்சம் அப்படியே எலி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டால் அப்படிங்கிற ஃபீச்சர் பிகம்ஸ் அ டாமினன்ட் ஃபீச்சர். ஓகே, இதே ரெசசிவ் ஃபீச்சர் அப்படிங்கிறது இஸ் அ டுவார்ஃப், கொஞ்சம் எலி டைப் கூச்ச சுபாவம் டைப்பான ஒரு ஃபீச்சர் தான் வந்து நம்மளோட ரெசசிவ் டைப் ஃபீச்சர். ஓகே, ஸோ இந்த அலீல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மகிட்ட ரெண்டு குரோமோசோம்ஸ் இருக்குல்ல பசங்களா. ஸோ ஒரு குரோமோசோம்ல ஓகே ஓகே இது வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி இருக்கு, நம்ம குரோமோசோமா வரையலாம். இதுதான் என்னோட முதல் குரோமோசோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு குரோமோசோம்ல இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜீன், இதோட ஹோமோலோகஸ் குரோமோசோம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, இதோட ஹோமோலோகஸ் குரோமோசோம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜீன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த இடத்துல ஹோமோலோகஸ் குரோமோசோமோட ஒரே பாயிண்ட்ல இருக்கிற ஜீன்ஸை நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஐடென்டிக்கல் ஜீன் லோஸை இருக்கும் ரெண்டு குரோமோசோம்லயே, அண்ட் ரெண்டு குரோமோசோம்லயுமே ஒரு அலீல் இருக்கும். சரியா? அப்போ இந்த அலீல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லெட்ஸ் சே இந்த இடத்துல ஐ ஹாவ் அ டால் அலீல், ஆனா இந்த இடத்துல இதே டி ஜீனுக்கு ஐ ஹாவ் அ ரெசசிவ் அலீல் அப்படின்னு சொன்னா இப்போ அக்காவோட நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா அக்கா சொல்றதுதான் நம்ம வாங்கிட்டு வரணும், வேற வழி கிடையாது. அப்போ என்ன ஆகும், நம்ம சைலண்டா கூட மட்டும் போவோமே தவிர பெருசா நம்ம ஒன்றும் பேசி என்ன எதையுமே நம்ம வந்து பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், இந்த கேபிட்டல் டி மட்டும்தான் தன்னை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு சொன்னா that becomes a dominant allele.
நம்ம சரி ஓகே அக்கா இஸ் டேக்கிங் கேர் லெட்ஸ் கோ ஃபார் அ நைஸ் வாக் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம சைலண்டா கூட போனோம் அப்படின்னா we become the recessive allele. Now இது நம்ம எப்போ வந்து டாமினன்ட்ல ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இதை எப்போ சொல்லுவோம்னா only when ரெண்டு வேற விதமான alleles சேர்ந்து வரும்போது. கரெக்டா? லெட்ஸ் சே கேபிட்டல் டி ஓடயே சுத்திச்சு, ஸ்மால் டி ஓடயே சுத்திச்சு அப்படின்னா யாருக்கு என்ன பிரச்சனை? யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி ஓட சுத்தும் போதுதான் யார் பேசணும் யார் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சண்டை வரும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல தான் நமக்கு டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் வெளியே வரும். இஸ் தட் கிளியர் everybody? So heterozygous na என்ன? ரெண்டு வேற alleles பக்கத்துல இருக்கு. ஓகே, அந்த ஜீன்கான வேற alleles கூட இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தான் பேசுவா, இன்னொருத்தர் பேச மாட்டான். ஓகே, இதே ஹோமோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹோமோசைகஸ்னா என்ன? ரெண்டு பேரும் ஒரே டைப்பான allele, either dominant or recessive. அப்படி இருக்கும்போது யார் பேசுவா யார் பேச மாட்டாங்கிற क्वेश्चनே அங்க வராது. ஓகே, we just know that okay கேபிட்டல் டி அப்படின்னா வந்து டால் டைப் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா ரெண்டு கேபிட்டல் டி இருந்துச்சு அப்படின்னா சண்டையே இல்லையே, ரெண்டு பேருமே பேசுவாங்க, அப்போ டால் ஃபீச்சர் தான் வெளியே வரும். ஓகே, இதே வந்து ஸ்மால் டி இருக்கும்போது ரெண்டு பேருமே வாயை திறக்க மாட்டாங்களா, அப்ப நமக்கு டுவார்ஃப் ஃபீச்சர் வெளியே வந்துரும். ஓகே, so capital T and small t together சேர்ந்து வேற alleles-ஆ சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் தான் தன்னை தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பண்ண மாட்டாங்க. இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? நவ் நான் இப்ப வெளியே சொல்றேன் இல்லையா, நம்ம பார்க்கும்பொழுது கேபிட்டல் டி தான் வெளியே பேசுது. அப்போ இந்த ஒரு பிளான்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் டி தான் வாயை திறந்து பேசும், ஸ்மால் டி வாயை திறந்து பேசாது. அப்போ யாரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவா? கேபிட்டல் டி. அப்போ வெளியே எனக்கு என்ன தெரியும்? டாலான ஒரு பிளான்ட் தெரியும். கரெக்டா? எஸ். இதே ஸ்மால் டி அப்படின்னா ரெண்டு பேருமே வாய் திறந்து பேச மாட்டாங்க, அப்போ எனக்கு என்ன தெரியும் வெளியே? எனக்கு ஒரு டுவார்ஃபான ஒரு பிளான்ட் தான் தெரியும். எனக்கு ஹைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்ப பிரமாதமா எனக்கு வெளியே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே நான் கவனிக்கிறேன். அப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது இது வந்து டாலா இருக்கா டுவார்ஃபா இருக்கா, இதுக்கு வந்து வயலட் கலர்ல பூ இருக்கா இல்ல வெள்ளை கலர்ல பூ இருக்கா, இதோட சீட்ஸ் வந்து ரவுண்டா இருக்கா இல்ல கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்கா, பச்சையா இருக்கா இல்ல எல்லோவா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை நான் வெளியில இருந்து பார்க்கும்பொழுது ஐ கால் தோஸ் ஆஸ் த ஃபீனோடைப், அதாவது வெளியில இருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய கேரக்டர். ஓகே, இதே ஜீனோடைப் அப்படின்னு சொல்லும்போது ஜெனட்டிக்கலி அதோட கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி இது ரெண்டுமே வந்து டாலுக்கு தான் கோட் பண்ணுது, இது ரெண்டுமே டாலா தான் இருக்கு. ஆனா ஜெனட்டிக்கலி பார்க்கும்போது இது கிட்ட ஒரே மாதிரியான ரெண்டு அலீல்ஸ் இருக்கு, whereas இந்த இடத்துல அதுக்கு வேற டைப்பான ரெண்டு அலீல்ஸ் இருக்கு. Are you all clear pasangla? Everybody? So that is the genotype of the individual. So genotype na enna? Genetically rendu allele eppadi irukku அப்படிங்கிறது. ஓகே, phenotype அப்படின்னா நீ ஜெனட்டிக்கா என்ன வேணா இருந்துட்டு போ, வெளியே எனக்கு என்ன கண்ணுல தெரியுதோ அதுதான் phenotype அப்படின்னு சொல்லுங்க. Is that clear pasangla? Everybody? Yes? Can I see some stars over there பசங்களா? அந்த எனர்ஜி அப்படியே ஹையா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஹோமோசைகஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான ரெண்டு அலீல். ஓகே, ஹெட்டரோசைகஸ் அப்படின்னா வேற டைப்பான அலீல் present together for a particular trait. ஓகே, now இதுல வந்து மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஹோமோசைகஸ் அலீல ஓகே ஹோமோசைகஸான ஒரு பிளான்ட், அதாவது let's say capital T இருக்கிற plant இல்ல small t இருக்கிற plant, ரெண்டுமே ஒரே alleles இருக்கிற plant அப்படின்னா இந்த plantனால என்ன offspring கொடுக்க முடியும்? அதனால அதே capital T type of offspring தான் கொடுக்க முடியும், because அதுக்கு ஒரே ஒரு allele தான் இருக்கு, அதைத்தானே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்க முடியும். நான் இது என்ன கொடுக்கும்? இதுவும் small t மட்டும்தான் அதனால கொடுக்க முடியும். ஆனா when I have capital T small t அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதனால என்ன கொடுக்க முடியும்?
ஒரு காப்பி தானே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்க போகுது. Now you all know that இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச செல்ல இருந்தே நமக்கு தெரியும் that செல் டிவிஷன் நடக்கும்போது when meiosis happens, நம்மளோட gametesல meiosis நடக்கும்போது என்ன நடக்குது, நம்மளோட குரோமோசோம் வந்து half the number ஆயிடுது. கரெக்டா? அப்போ இதுல இருந்து கேபிட்டல் டி இல்லாட்டி ஸ்மால் டி ஏதாவது ஒண்ணுதான் போகுமா? அப்போ செல் ஒரு ஒரு பாதி சதவீதம் gametesக்கு என்னோட கேபிட்டல் டீயை கொடுக்க முடியும், और மீதி பாதிக்கு நான் ஸ்மால் டீயை கொடுக்க முடியும். அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு என்னால ரெண்டு டைப் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ திஸ் இஸ் நாட் அ பியூர் ப்ரீடிங் லைன். பியூர் ப்ரீடிங் லைன்னா என்ன, எத்தனை தடவை ரிப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே கேமீட்டை மட்டும்தான் திருப்பி திருப்பி என்னால கொடுக்க முடியும். இந்த ஒரு பிளான்ட் கிட்ட இருந்து வேற எந்த ஒரு ட்ரேட்டுமே எனக்கு வராது. டால்னா வெறும் டால் பிளான்ஸ் தான் எனக்கு அடுத்த ஜெனரேஷன்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பிளான்ஸ் தான் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ். ஓகே, சோ அதுதான் வந்து நம்ம ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹெட்டரோசைகஸ்னா ரெண்டு டைப் ஆஃப் கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க and they do not breed true. அதாவது இதை நம்ம இன்னொரு பிளான்ட்டோட கிராஸ் பண்ணும்போது நமக்கு வேற வேற ரெண்டு ஜீனோடைப் இருக்கிற பிளான்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, am I clear on that? Okay, now மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன மேம், எக்ஸாக்டா எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கிரெகார் மெண்டல் அப்படிங்கிறவர் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 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 நார்மலான ஒரு இடத்துல வந்து பெரிய சயின்டிஸ்ட்லாம் அவர் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஏதோ பார்க்கும்போது என்ன தோட்டத்துல வந்து பீ பிளான்ட் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இந்த பீ பிளான்ட்டை எடுத்து ஒரு ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு 7 மாசம் உட்காந்து போர்ட் எக்ஸாம்க்கு படிக்கணும்னா நமக்கு போர் அடிக்குது. ஆனா இந்த மனுஷன் 7 வருஷமா he's been sitting and doing this hybridization experiment. அதுவும் எப்போ 1856ல இருந்து 1863 வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் கண்டக்ட் பண்ணி laws of inheritance, சரிப்பா, இன்ஹெரிட்டன்ஸ்னா இந்த ரூல்ஸை தான் அது ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். Is it clear? And அவர்கிட்ட ரொம்ப லார்ஜான சாம்பிளிங் சைஸ் இருந்ததுனால அவரோட டேட்டாவை நம்ம நம்பிதான் ஆகணும். இப்போ ஒரு பிளான்ட்டை வச்சு சொல்லியிருந்தா உனக்கு தெரியாம கூட கிடைச்சிருக்கலாம் என்னப்பா நீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதே வந்து ஆயிரக்கணக்கான பிளான்ட்ல இந்த ரூல் தான் அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது நம்மளால திருப்பி எதுவும் பேச முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு லார்ஜான ஒரு சாம்பிளிங் சைஸ் வந்து திஸ் மெண்டல் வந்து அவர் வச்சு பண்ணியிருந்தார். ஓகே, நான் அது மட்டும் இல்லாம சக்சசிவ் ஜெனரேஷன்ஸ்லயும் அவர் டெஸ்ட்டை வந்து அவர் கண்டக்ட் பண்ணி ஜெனரலா ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இப்படிதான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இஸ் தட் ஓகே பசங்களா? நவ் 3 ஸ்டெப் ஆஃப் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்டை எடுத்தார். ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட்னா என்ன, எத்தனை தடவை அந்த பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணாலும் திருப்பியும் அதே ட்ரேட் தான் அதுக்கு வரும். ஏன்னா அது ஒரே ஒரு கேமீட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்போ அதுவே தான் திருப்பி வரும். அப்படின்னா அதை திருப்பி செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே ட்ரேட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து 2 பிளான்ட்ஸை சூஸ் பண்ணி முதல்ல அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிளான்ட்ஸை கொண்டு வந்தார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிளான்ட்ஸை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்த பிளான்ட்டை திருப்பி செல்ஃப் பாலினேட் பண்ணி பார்த்தார். ஓகே, ஸோ 2 விதமான வேற ட்ரேட்ஸ் இருக்கிற 2 பியூர் பிளான்ட்ஸை எடுத்து கிராஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கொண்டு வந்தாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை செல்ஃப் கிராஸ் பண்ணி செகண்ட் ஜெனரேஷனும் பார்த்தார். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பீ பிளான்ட்ல அவரு ஓகே டாலான ஒரு பிளான்ட், டுவார்ஃபான பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணு, வைலட்டான ஒரு பூ இருக்கிற பிளான்ட், ஒயிட்டான பூ இருக்கிற பிளான்ட் அப்படின்னு 2த்தையும் எடுத்து கிராஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி 7 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு அவர் டெஸ்ட் பண்ணார். ஓகே, ஸோ 7 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஹைட்டு, ஓகே, ஃப்ளவர் கலர் நான் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் வைலட், ஃப்ளவரோட பொசிஷன் எக்ஸிலா, டெர்மினலா, பாட் ஷேப், பாட் கலர், சீட் ஷேப், சீட் கலர், இந்த மாதிரி ஒரு 7 ட்ரேட் எடுத்தார். ஓகே, 7 ட்ரேட் அப்படின்னு சொன்னா டாலுக்கு ஒரு பிளான்ட், டுவார்ஃபுக்கு ஒரு பிளான்ட்.
கரெக்டா? அப்போ டால் பிளான்ட்ல ஒரு குரோமோசோம் இருக்கும், டுவார்ஃப் பிளான்ட்ல ஒரு குரோமோசோம் இருக்கும். ஸோ 7 ட்ரேட், 7 தனித்தனி ட்ரேட்டுக்கு தனித்தனி பியூர் ப்ரீடிங் பிளான்ட்ஸ் எடுத்தார்னா 2 கேரக்டர்ஸ் இருக்கா? ஸோ 14 குரோமோசோம்ஸ் வந்து எடுத்து ஓகே அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஓகே, ஆனா இந்த 7 கேரக்டர்ஸுமே 4 குரோமோசோம்குள்ளேயே அடங்கிடும். ஓகே, 1, 4, 5 and 7 4 குரோமோசோம்லயே இந்த 7 ட்ரேட்டும் நடங்கிடும். ஆனா அவர் இந்த 7 ட்ரேட்டை எடுத்துட்டு he tried to do his experiments. ஓகே, இப்போ ஏன் வந்து இந்த கார்டன் பீ பிளான்ட், அதாவது பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்டன் பீ பிளான்ட்ல அவர் வேலை செஞ்சார் அப்படின்னு கேட்டா, பீ பிளான்ட்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கல்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப ஷார்ட்டான லைஃப் ஸ்பேன். ஸோ டக்குன்னு அதுகிட்ட இருந்து சீட்ஸ் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனை வச்சு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு லைஃப் டைம் ஆஃப் அ சயின்டிஸ்ட்ல அவரால் 2-3 ஜெனரேஷன்லாம் படிக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிற ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணா நிறைய ஜெனரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி he chose this plant. and அது மட்டும் இல்லாம கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ். பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று வைலட்டா இருக்கும் இல்லை ஒயிட்டா இருக்கும். ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று டாலா இருக்கும் இல்லை ஷார்ட்டா இருக்கும். சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று பச்சையா இருக்கும் இல்லை மஞ்சளா இருக்கும். ரெண்டுத்துக்கு நடுவுல அதுக்கு வேற எந்த ட்ரேட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா அவரால் ட்ரேட்ஸை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே, அது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே அது ஒரு கிராஸ் பாலினேட்டிங் ஸ்பீஷீஸ், ஐ மீன் செல்ஃப் பாலினேட்டிங் ஸ்பீஷீஸ். அவர் தான் கிராஸ் பாலினேட் பண்ணார். நேச்சுரலாவே அது ஒரு செல்ஃப் பாலினேட்டிங் ஸ்பீஷீஸ். அப்போ 2 பிளான்ட் எடுத்து நான் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளான்ட்டை செல்ஃப் கிராஸ் பண்ண வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நேச்சுரலாவே நான் அதை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி 2 பிளான்ட் எடுத்து நான் அதுக்கு கிராஸ் பாலினேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே இல்லை, இந்த பூலேருந்து ஆன்சரை கட் பண்ணி அந்த ஸ்டிக்மா மேல நம்ம வந்து அந்த பாலன் கிரெயின்ஸை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கிராஸ் பாலினேஷன் வந்து பாசிபிளா இருந்ததுனால he chose this plant. and அது மட்டும் இல்லாம ஒரே கிராஸ்ல இருந்து எனக்கு நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோலேருந்து ஒரே ஒரு மேங்கோ ஃப்ரூட்லேருந்து எனக்கு ஒரு மேங்கோ சீட் மட்டும்தான் கிடைக்கும். கரெக்டா? இதே ஒரு பீ பிளான்ட்டோட ஒரு பிளான்ட்ல இருந்து எத்தனையோ டிஃப்ரெண்ட் பீ சீட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னோட சாம்பிளிங் சைஸ் ஜாஸ்தியாகும். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோவுமே நீங்கள் ஒரு ட்ரீ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீல அது எவ்வளோ மேங்கோ கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க மேங்கோ வரணும்னா சம்மருக்கு வெயிட் பண்ணணும். ஆனா கார்டன் பீ அந்த மாதிரி கிடையாது, ரைட்? ஈஸியா ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல என்னால நிறைய ஜெனரேஷன்ஸ் பார்க்க முடியும். அண்ட் எவ்ரி மேட்டிங்ல ஐ கேன் கெட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்து he chose this particular plant. ஓகேவா? ஸோ நவ் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். சரி, மிச்ச பூ கலர், சீட் கலர், நீ என்னவா வேணா இருந்துட்டு போ, நான் ஹைட்டை மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் அப்படிங்கிற ஒரு ஜீனை மட்டும் எடுத்து he tried to cross. அப்ப என்ன பண்ணாரு, டாமினண்டா இருக்கிற என்னோட ஒரு கேபிட்டல் டி பிளான்ட், ஓகே, அண்ட் டுவார்ஃபா இருக்கிற என்னோட ஒரு ஸ்மால் டி பிளான்ட், இது ரெண்டுத்தையும் எடுத்தார். நான் இது என்ன கெமீட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரே ஒரு டைப் ஆஃப் கெமீட் தான் கொடுக்கும், இதுவும் ஒரே ஒரு டைப் ஆஃப் கெமீட் தான் கொடுக்கும். அப்போ இந்த 2 கெமீட் வரும்பொழுது எனக்கு ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிற ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஸோ வாட் டிட் ஹி see? பேரண்டல் ஜெனரேஷன்ல ஒரு பேரண்ட் டாலா இருந்து இன்னொரு பேரண்ட் டுவார்ஃபா இருக்கிறப்போ என்னோட அந்த கிராஸோட விளைவு வந்து எல்லா பிளான்ட்டுமே டாலா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஓகே, என்னது இது ஷார்ட் பிளான்ட்டே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல இந்த F1ல எனக்கு கிடைச்சது இல்லையா எல்லாம் டாலா இருக்கிற பிளான்ட், அந்த பிளான்ட்டை செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் பொழுது பார்த்தா இப்போ இந்த ஒரு பிளான்ட் 2 டிஃப்ரெண்ட் கெமீட் கொடுக்கும். கரெக்ட்? இதை செல்ஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா both the male and female copiesக்கு 2 டைப் ஆஃப் கெமீட்ஸ் கிடைக்கும். கரெக்டா? அப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு நீட்டா ஒரு டப்பால போட்டு 2 பக்கத்துல அதோட அலீல்ஸ் என்னென்ன கேமீட் இருக்கு அப்படிங்கறத எழுதிட்டோம் அப்படின்னா இதுவும் சேரும்போது கேபிட்டல் டி, இதுவும் அதுவும் சேரும்போது கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி இன்டர்செக்ட் ஆகிற இடம் ஸ்மால் டி. அப்போ எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 3 டாலான பிளான்ட்டும் ஒரு ஷார்ட்டான பிளான்ட்டும் கிடைச்சது.
ஓகே, அப்போ மெண்டல் என்ன யோசிச்சாரு, ஆகா கடைசியில நான் 2 ட்ரூ ப்ரீடிங் பிளான்ட் எடுத்து கிராஸ் பண்ணும்பொழுது முதல் ஜெனரேஷன்ல அந்த இன்னொரு பிளான்ட் இருந்தது இல்லையா, டுவார்ஃப் பிளான்ட், அதோட ஃபீச்சர், அதோட ஃபீனோடைப், வெளியே தெரிகிற ஃபீச்சர் எனக்கு தெரியவே இல்லை. ஆனா 2வது ஜெனரேஷன்ல நான் அதை கிராஸ் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ஒரு ட்ரேட் திருப்பி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இஸ் தட் ஓகே? நவ் இன் திஸ் ப்ராசஸ் என்ன ஆச்சு, ஜெனட்டிக்கலி இந்த 3 பிளான்ட்டுமே வாஸ் டிஃப்ரெண்ட். phenotypically, அதாவது வெளியிலிருந்து பார்க்கும்போது 3 பிளான்ட்டுமே டாலா இருந்தாலும் ஜெனட்டிக்கலி ஒரு பிளான்ட் தான் வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட், கேபிட்டல் டி, whereas மிச்சம் ரெண்டுமே ஹெட்டரோசைகஸ் டாமினண்டா இருந்தது. கரெக்ட்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி. அப்போ இந்த ஒரு ஜெனட்டிக்கல் டிஃபரன்ஸை நம்ம கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா அதோட ஜீனோடைப் எத்தனை ரேஷியோல இருக்குன்னா 1:2:1 ரேஷியோல இருந்தது. ஓகே, ஸோ ஒரு ட்ரேட் நம்ம வந்து ஹைட்டா இருக்கலாம், இல்ல ஃப்ளவர் கலரா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ட்ரேட்டை எடுத்து நீங்க இதே மாதிரி கிராஸ் போட்டு பார்த்தாலும் ஒரு பியோர் டாமினன்ட் ட்ரேட் உள்ள பிளான்ட், பியோர் ரெசசிவ் ட்ரேட் உள்ள பிளான்ட் ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது ஹெட்டரோசைகஸ் ஆன டாமினன்ட் பிளான்ட் நமக்கு கிடைச்சது. ஓகே, நான் சொன்ன மாதிரி அக்காவோட ஷாப்பிங் போகும்போது பேசாம வாய் மூடி போறது தான் நமக்கு நல்லது. அதனால நம்ம வந்து ரிசசிவா இருக்கிற அலீல் பேசவே பேசாது, சத்தமா பேசுற அலீல் மட்டும்தான் அது தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். So this is a heterozygous plant. இதை நான் ஃபர்தரா செல்ஃப் பாலினேட் பண்ணும்பொழுது what am I getting? எனக்கு 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோல எனக்கு tall is to dwarf, எனக்கு capital T, small t அப்படிங்கிற 3 different genetic composition எனக்கு கிடைக்கும் as my genotype. So 1:2:1 homozygous dominant, 2 heterozygous dominant, ஒரு homozygous recessive எனக்கு கிடைக்கும். Is that okay? Because இங்க 2 பேருமே வந்து 2 different types of gametes வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கரெக்டா? இதே ஃபீனோடைப் நான் வெளியில இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எல்லாருமே டாலா இருந்தாங்க, செகண்ட் ஜெனரேஷன்ல 3 பேர் டாலா இருந்தாங்க, ஒருத்தர் வந்து டுவார்ஃபா இருந்தாங்க. நான் அப்ப நீங்க கேட்கலாம், மேம் 6 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் இருந்தா என்ன மேம் பண்றது அப்படின்னு. ஸோ பசங்களா, திஸ் இஸ் ஒன்லி அ ரேஷியோ. ஓகே, 4 இருந்தா 3:1, அதாவது 3 out of 4 chances that the offspring will be tall, 1 out of 4 chances, so 25% chance வந்து it can be a dwarf plant. Is that okay? அப்படிதான் நம்ம கணக்கில் எடுப்போம். சரியா பசங்களா? Is this clear? Yeah? அப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்து பியூரா இருக்கிற 2 பிளான்ட்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் ஆக்கி விட்டேன், which is my capital T small t அப்படிங்கிற ஒரு ஹைபிரிட். பேரண்ட்ஸ் கிட்ட இல்லாத ஒரு புது காம்பினேஷன் நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரே ஒரு ட்ரேட்டோட ஒரு 2 இது கலந்த 2 அலீல்ஸ் கலந்த ஒரு ஹைபிரிட் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் மோனோ ஹைபிரிட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? இஸ் தட் கிளியர்? ஸோ மோனோ ஹைபிரிட் பிளான்ட் அப்படின்னா எனக்கு மோனோ ஹைபிரிட், ஒரே ஒரு ட்ரேட்டோட பியூர் பிரீட்ஸை எடுத்து நான் கிராஸ் பண்ணேன்னா இங்கே மோனோ ஹைபிரிட். அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு ஜீனை, ஒரே ஒரு கேரக்டரை நான் கணக்கில் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா மை கிராஸ் பிகம்ஸ் அ மோனோ ஹைபிரிட் கிராஸ். இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? எஸ். ஸோ பனெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் ஜெனசிசிஸ்ட் வந்து முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து ரேண்டமா லெட்ஸ் சே பிரிச்சு போட்டு வந்து இங்க இருக்கிற டி, இங்க இருக்கிற டி, இங்க இருக்கிற டி, இங்க இருக்கிற டி, இதுவும் இப்படி நம்ம கிராஸ் போட்டோம்னா எக்ஸாம்ல பதட்டத்துல நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது முன்னாடியே பன்னெட்டுங்கிற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு, சரி பசங்களா நீங்க இப்படி எல்லாம் ரேண்டமா கிராஸ் போட்டு நீங்க வந்து எக்ஸாம்ல பதட்டத்துல போய் தப்பு பண்ணாதீங்க, நம்ம கிளீனா நீட்டா ஒரு டேபிள் போட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு டேபிள் போட்டு இந்த டேபிளோட மேலையும் சைட்லையும் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேலோடைய கேமீட்ஸ், ஓகே, என்னென்ன கேமீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டோம்னா இந்த டப்பாக்குள்ளார நம்ம அந்த இன்டர்செக்ஷனை வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட்
காம்பினேஷன்ஸ் கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்பிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஐடியா ஒன்று கொடுத்தார். ஸோ இந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து ரெஜினால்ட் சி பன்னெட் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கொயர் வந்து கேம் டு பி கால்ட் ஆஸ் பன்னெட் ஸ்கொயர். ஸோ பன்னெட் வந்து நமக்கு பன்னெட் ஸ்கொயர் கொடுத்ததுனால நம்ம ரேண்டமா கிராஸ் போட்டு எக்ஸாம்ல தப்பு பண்ணாம மாசா ஆன்சர் பண்ண போறோம். எஸ், டூ யூ ஆல் அக்ரி வித் மீ பசங்களா? எவ்ரிபடி எஸ். ஏதாவது டவுட் so far மேம் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் புரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபாலோவிங் வித் மீ பசங்களா. ஆல்வேஸ் எந்த ஒரு சாப்டரா இருந்தாலும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் அ ஸ்டோரி. ஓகே, நீங்க வந்து தனித்தனியா மண்டக்குள்ள வந்து வேற வேற கான்செப்ட் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஜாயின் த டாட்ஸ். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே ஒரு சீக்வன்ஸா ஒரு ஓவரால் ஐடியா இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால ரிவைஸ் பண்ண முடியும் லாஸ்ட் மினிட்ல. ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? ஓகே, எஸ் மேம். பன்னெட் ஸ்கொயரோட தயவுல நான் கிராஸ்ல தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க டெஃபினெட்லி. ஓகே, நவ் இந்த மெண்டல் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு 3 டால் ஒரு டுவார்ஃப் பிளான்ட் கிடைச்சது. கரெக்டா? ஸோ மொத்தம் 4ல் 3% அதாவது 75% வந்து எனக்கு டால் பிளான்ட்ஸ் கிடைச்சது. ஒரு பார்ட் வந்து எனக்கு டுவார்ஃப் பிளான்ட் கிடைச்சது. அப்போ இந்த 3 டால் பிளான்ட்டையுமே நான் வச்சு பார்க்கும்போது இந்த 3 டால் பிளான்ட்டும் என்னென்ன ஜெனட்டிக் காம்போசிஷன் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோன்னே எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. கரெக்டா? அது வந்து ஹோமோசைகஸா இல்ல ஹெட்டெரோசைகஸா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஹோமோசைகஸ்னா என்ன? கேபிட்டல் டி கேபிட்டல் டி. ஹெட்டரோசைகஸ்னா என்ன? கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் மேம் டாமினன்ட்டுக்கு மட்டும் நம்ம ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட்னு சொல்றோம், ரெசசிவ்க்கு மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ரெசசிவ் அப்படிங்கிறதே இன்னொரு வாயில்லா பூச்சி சேர்ந்தாதான் அது ரெசசிவ் ட்ரேட்டுக்கே ஆகும். ஸோ ரெசசிவ்ங்கிறதே பை நேச்சர் இஸ் ஹோமோசைகஸ் ஓன்லி. டாமினன்ட் தான் வந்து 2 பேருமே வாய் பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு வாய் பேசுறது வாயில்லா பூச்சியை கூட கூட்டு வரலாம். ஓகே, ஸோ டாமினன்ட்ல மட்டும் தான் நமக்கு ஹோமோசைகஸ் அண்ட் ஹெட்டரோசைகஸ் இருக்குமே தவிர ஹெட்டரோசைகஸ் ரெசசிவ் நமக்கு கிடையாது. ஓகே, நான் கமிங் பேக், இந்த ஒரு ஜெனட்டிக் காம்போசிஷனை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன எக்ஸாக்டா இது வந்து ஹோமோசைகஸா இல்ல ஹெட்டரோசைகஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இத என்னோட ரெசசிவான பேரண்ட் இருந்தது இல்லையா அதோட நான் கிராஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஜீனோடைப்போட நான் கிராஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? Now let's say அது ஹோமோசைகஸ் ஆன ஒரு பிளான்டா இருந்துச்சு, கேபிட்டல் டீயா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதோட சேரும் பொழுது இதுகிட்டேருந்து எனக்கு ஒரே ஒரு அலீல் தான், இதுகிட்டேருந்து எனக்கு ஒரே ஒரு அலீல் தான். அப்போ எனக்கு ஆல் டால் பிளான்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட்? இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கே வந்து என்னோட ரிசசிவ் பேரண்ட் கிட்டேருந்து எனக்கு வெறும் ரிசசிவ் அலீல் தான் கிடைக்கும். டாமினன்ட் ஹோமோசைகஸா இருந்தது அப்படின்னா எனக்கு அதுல இருந்து வர ஆஃப் ஸ்பிரிங் எல்லாமே டாமினன்ட் ட்ரேட்டா இருக்கும். ஃபார் இன் திஸ் எக்ஸாம்பிள் வயலட் பூ அப்படின்னா எல்லாமே வயலட்டா இருக்கும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டாலா இருக்கும். சரியா? பட் இதே if it is a heterozygous type அப்ப என்ன ஆகும்? இதுகிட்டேந்து நமக்கு 2 different types of allele கிடைக்குதா? ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மால் ஆல்பபெட் கிடைக்குதா? whereas recessive ஓட பேரண்ட் கிட்ட என்ன கிடைக்குது? வெறும் recessive ஆன ஒரு ஸ்மால் டி மட்டும் தான் கிடைக்குது. and in the case of flower recessive ஆன w மட்டும் தான் கிடைக்குது. whereas இங்க 2 டைப் கிடைக்குது. அப்போ என்னோடைய ஆஃப்ஸ்பிரிங்கோட ரேஷியோ பாதி வயலட் பாதி ஒயிட் அப்படின்னு இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஸோ எனக்கு ஒரு பிளான்ட்டோடைய ஜீனோடைப் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன பண்ணணும்? என்னோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருந்த ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கிராஸ் பண்ணும்பொழுது எனக்கு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் எல்லாருமே டாமினண்டா கிடைச்சா என்னோட தெரியாத ஃப்ளவர் வந்து ஹோமோசைகஸ் டாமினன்ட். இதே எனக்கு கிடைக்கிற ஆஃப் ஸ்பிரிங்ஸ்ல பாதி டாமினண்டாவும் பாதி ரெசசிவ் ட்ரேட்டோட இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு தெரியாத இந்த ஒரு ஆர்கானிசம் வந்து இஸ் ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு அர்த்தம். Okay, this is what we call as a test cross. Okay, so அதே தான், let it be for seed color, pod color, எதவா இருந்தாலும் நம்ம அதை ஒரு recessive parentோட cross பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கிற ரேஷியோவை வச்சு தான் நம்ம இது ஹோமோசைகஸா இல்ல ஹெட்டரோசைகஸா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி
நம்ம ஒரு ரெசசிவ் பேரண்டோட ஒரு கிராஸ் பண்ணும் பொழுது நமக்கு டெஸ்ட் பண்றோம்ல, இதோட ஜீனோடைப் என்ன அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்ல, சோ அதனால this becomes my test cross. Is that clear? So recessive parent ஓட தெரியாத ஒரு ஜீனோடைப்பை எடுத்து நான் அதை டெஸ்ட் பண்ணி வர ரேஷியோவை வச்சு நான் அதோட ஜீனோடைப்பை கண்டுபிடிச்சேன்னா அதுதான் ஒரு டெஸ்ட் கிராஸ். Am I clear? Now இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னாரு மெண்டல் வந்து, அவ்வளவுதான்ப்பா, எத்தனை பியூர் பிரீடிங் டாமினன்ட்டையும் ரெசசிவையும் நீ சேர்த்து வச்சாலும் அந்த வாயிலா பூச்சி வாயவே திறக்காது, இந்த டாமினன்ட் தான் அது வாயை திறக்கும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ ரெண்டு ஹெட்டரோசைகஸ் அலீல்ஸ் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னாவும், ஒன்னு தான் டாமினண்டா இட் வில் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப், இன்னொன்னு வாயவே திறக்காது. அப்போ திஸ் இஸ் கால்ட் மை ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் which is the law of dominance. Okay, so law of dominance ல என்னோட ஹைபிரிடான ஆஃப்ஸ்பிரிங், ஹைபிரிட்னா என்ன, ரெண்டுத்தும் கலந்த இந்த ஹைபிரிட் ஒரு ட்ரேட்டை மட்டும்தான் ஃபீனோடைப்ல எக்ஸிபிட் பண்ணும், அண்ட் அந்த டைப் தான் டாமினன்ட், அந்த இன்னொரு டைப் வந்து ரெசசிவ் அப்படின்னு சொன்னார். இப்ப நான் சொன்னதை அப்படியே உங்க பேப்பர்ல எழுதினீங்கன்னா இந்த கண்ணா லட்டு அப்படின்னு சொல்லி மார்க்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? So this was the law of dominance. Okay, and இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்டரோசைகஸான ட்ரேட் இருக்கோ அப்போ என்ன ஆகுது, ஹெட்டரோசைகஸான ட்ரேட், ஓகே, இந்த ஹெட்டரோசைகஸான ஒரு ட்ரேட் வந்து கெமீட் ஃபார்மேஷன் பொழுது இந்த ரெண்டு அலீலும் தனித்தனியா பிரிஞ்சிடுது. ஓகே, சோ எந்த அலீலா இருந்தாலும் அதுக்கு 50% சான்ஸ் வந்து இட் ஹேஸ் an opportunity to go into the next level. So எனக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆஃப் ஸ்பிரிங்ல 50% சான்ஸ் டு கெட் அ கேபிட்டல் டி, 50% சான்ஸ் டு கெட் அ ஸ்மால் டி. ஸோ என்னவா இருந்தாலும் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இது பிரிஞ்சுதான் செக்ரிகேட் ஆகுது கெமீட்ஸ்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்த்தோமே, நம்ம வைலட்டா இருக்கட்டும் டாலா இருக்கட்டும் எந்த ட்ரேட்டை எடுத்தாலுமே நம்ம கெமீட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எத்தனை டைப் ஆஃப் கெமீட்ஸ் இருக்கோ அதை நம்ம பிரிச்சிடறோம் இல்லையா, exactly the same. Okay, so 2 copies of each hereditary factor ஒவ்வொரு பர்சனுமே இன்ஹெரிட் பண்றோம். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமீட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு கேமீட்டை மட்டும்தான் பிரிச்சு கொடுக்க போறேன். அப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் a gene இருக்கும் பொழுது இந்த அலீல் பேர், ஓகே, கெமீட் ஃபார்மேஷன் போது பிரிஞ்சு ஏதோ ஒண்ணுதான் fertilization போது it will randomly reunite with the other allele coming from the other copy அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, is that clear? So allele pair ஒன்னு, allele pairனா என்ன, கேபிட்டல் டி ஸ்மால் டி இல்ல கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, இதுதான் allele pair. ஸோ இந்த allele pair கெமீட் ஃபார்மேஷன் பொழுது பிரிஞ்சு ரேண்டமா ஃபர்டிலைசேஷன் போது யூனைட் ஆகும். ஸோ இதோட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இதோட சேர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த ஆப்போசிட் ஆல்சோ இஸ் பாசிபிள் அப்படின்னு சொன்னா 4 வகையான காம்பினேஷன்ஸ் நம்மளால வர முடியும். ஸோ இட்ஸ் a very random chance and random reunition அப்படிங்கிறதுனால இது வந்து இப்படிதான் செக்ரிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி லா ஆஃப் செக்ரிகேஷன் நமக்கு கொடுத்தாரு. Okay, this is nothing but Mendel's second law of inheritance. Am I clear, everybody? Am I clear, all of you? Okay, now இதெல்லாமே ஒரு பர்டிகுலர் ஜீன் நம்ம பார்க்கும்போது சரி, இது 2 பர்டிகுலர் ஜீனை நம்ம பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, 2 பர்டிகுலர் ஜீன் எடுத்து நம்ம படிக்கும்போது அதை நம்ம டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்றோமா. ஸோ இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல என்னெல்லாம் காம்பினேஷன்ல இந்த 2 ட்ரேட்டும் பேரண்ட் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ணாரு, ஒரு ரவுண்ட் சீட் அண்ட் yellow கலர் சீட். ஓகே, ரவுண்டா yellowவா இருக்கிற இப்ப 2 கேரக்டர் நம்ம பார்க்கறோம். ஒன்னு வந்து சீடோட ஷேப், இன்னொன்னு சீடோட கலர். இப்படி 2 நம்ம பார்க்கும் பொழுது இப்ப அதோட கேமீட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா கன்ஃபியூஷனே வேண்டாம். ஓகே, டாமினன்டான ஆர்
ஹோமோசைகஸ் இருக்கா, அப்போ அது ஒரே ஒரு கேபிட்டல் தான் கொடுக்கும். இதுவும் டாமினண்டான ஒய் yellow கலர்னா அது ஒன்று தான் கொடுக்கும். அப்போ ஒரு கேமீட்குள்ள எப்படி ரெண்டு ட்ரேட்டோட ஒரு அலீல் வரணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கும் ஜீன் வேணும், மூக்குக்கும் ஜீன் வேணும், காதுக்கும் ஜீன் வேணும், எல்லாத்துக்குமே நமக்கு ஜீன் வேணும். அப்படின்றப்போ எல்லாத்துலேருந்தும் ஒரு ஒரு காப்பி வந்து விழும்போது அதே மாதிரி ஹோமோசைகஸா இருந்தா ஈச் ஒன் காப்பி உள்ள வந்து விழுந்துருச்சா, ரெசசிவா இருக்கும்போது ஈச் ஒன் காப்பி உள்ள வந்து விழுந்துருச்சா. நவ் ரீயூனைட் ஆகும்போது இந்த ஆர் இந்த ஸ்மால் ஆரோட ரீயூனைட் ஆயிக்கும், இந்த கேபிட்டல் Y ஸ்மால் Yயோட ரீயூனைட் ஆயிக்கும். ஓகே, ரீயூனைட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஹைபிரிட தான் நம்ம டை ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருப்பி மோனோ ஹைபிரிட்ல பார்த்தா மாதிரி டை ஹைபிரிடும் எப்படி இருக்கு, ரெண்டுமே அப்படியே டாமினன்ட்டோட ரவுண்ட் அண்ட் yellow மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. கரெக்டா? நான் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம செல்ஃப் கிராஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு ஆப் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேபிட்டல் ஆர் பாதி கெமீட்ஸ்க்கு போகலாம், இந்த ஸ்மால் ஆர் பாதி கெமீட்ஸுக்கு போகணும். கரெக்டா? இப்போ எல்லோவும் அதே மாதிரி பாதி கெமீட்டுக்கு அது போகணும், ஸ்மால் ஒய்யும் அதே மாதிரி பாதி கெமீட்டுக்கு போகணும். அப்போ நம்ம காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 4 விதமான டைப் ஆஃப் கெமீட் நமக்கு கிடைக்கும். இஸ் தட் கிளியர்? கிளியர் எவ்ரிபடி? ஸோ ஒரு 2 ட்ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது ஈச் 50-50 அதே லா ஆஃப் செக்ரிகேஷனை யூஸ் பண்ணி பிரியணும் அப்படின்னா 4 விதமான காம்பினேஷன் இஸ் பாசிபிள். ஆம் ஐ ரைட்? ரவுண்ட் yellowவோட சேரலாம், ரவுண்ட் கிரீனோட சேரலாம், ரிங்கிள்டு yellowவோட சேரலாம், ரிங்கிள்டும் கிரீனோட சேரலாம். அப்படின்ற மாதிரி 4 வகையான கெமீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். நான் இந்த 4 வகையான கெமீட்டை நம்ம அதே மாதிரி பன்னட் ஸ்கொயர்ல போட்டு அந்த புண்ணியவான் வந்து நமக்கு ரேண்டமா கிராஸ் போட்டு நம்ம எங்கேயே ஒரு 4 மார்க் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால இந்த டேபிள்ல நம்ம வந்து அதை போட்டு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 16 காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் பசங்களா. ஓகே, இந்த 16 காம்பினேஷன்ஸ்ல என்ன ரேஷியோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9 we have dominant round, டாமினன்ட் yellowவோட ரவுண்ட் அண்ட் yellow காம்பினேஷன் நமக்கு 9 கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் which is dominant with green which is recessive. ஓகே, ஸோ அம்மா அப்பா கிட்ட இல்லாத ஒரு ட்ரேட் ரவுண்ட் அண்ட் yellow, wrinkled and green விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ்டா ரவுண்ட் அண்ட் green அப்படின்ற மாதிரி நமக்கு 3 காம்பினேஷன்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி wrinkled and yellow, recessive and dominant வந்து நமக்கு 3 கிடைச்சது. and ரெண்டுமே recessive, wrinkled and green நம்ம parental type திருப்பி நமக்கு 1 காம்பினேஷன் கிடைச்சிச்சு. அப்போ phenotypically நமக்கு 9:3:3:1 தான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஆனா அதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இதுல எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு நீங்க எண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ரவுண்ட் இருக்குன்னு எண்ணினோம்னா ரவுண்ட் அண்ட் yellow 9 இருக்கு, ரவுண்ட் அண்ட் கிரீன் நம்ம கிட்ட 3 இருக்கு. அப்போ ரவுண்ட் அண்ட் yellow 9, ரவுண்ட் அண்ட் கிரீன் 3 அப்படின்னு சொன்னா again 9:3 which is இல்ல சாரி நம்ம ரவுண்ட் அண்ட் yellow 9 இருந்தது, ரவுண்ட் அண்ட் கிரீன் 3 இருந்தது. அப்போ ரவுண்ட் மொத்தம் எத்தனை? 12 ரவுண்ட் நமக்கு இருந்தது இல்லையா? 12 ரவுண்ட் ரேட்டும் 3 wrinkled and yellow trait, ஒரே ஒரு wrinkled and green trait அப்படின்னு சொல்லும்பொழுது 3 + 1 4 இருக்கா? அப்போ 12:4 பார்த்தா அதே ரவுண்ட் அண்ட் wrinkled நமக்கு 3:1 ரேஷியோல கிடைச்சிருச்சு. Now look at the opposite. yellow trait நம்ம பார்த்தோம்னா yellow dominant, yellow round 9 இருந்ததா, yellow wrinkled நமக்கு 3 இருந்ததா. அப்போ again 9 + 3 12 correct is to wrinkled அப்படின்னு பார்க்கும்போது or green அப்படின்னு பார்க்கும்போது green and round நம்ம கிட்ட 3 இருந்தது, green and wrinkled ஒண்ணே தான் இருந்தது. அப்போ மொத்தம் 4. எண்ணி பாருங்க நீங்களே. அப்போ அதுவும் நமக்கு அதே 3:1 ரேஷியோல நமக்கு கிடைச்சது. அப்படின்னு சொன்னா எந்த ட்ரேட்டுமே நம்ம 2 ட்ரேட்டோட சேர்த்து பார்த்தாலும் சரி, 3 ட்ரேட்டோட சேர்த்து பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரேட் அதே 3:1 ரேஷியோல பக்கத்துல இருக்கிறவனை பிட் அடிக்காம
தன்னைத்தானே இண்டிபெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். Is that clear everybody? So phenotypic ratio வந்து was 9:3:3:1, whereas genotypic ratio இப்போ இங்க இடத்துல நம்ம வந்து குழம்பிடக்கூடாது. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை பசங்களா, the ratio is very simple. Okay, the ratio will be ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஜீனோடிபிக் ரேஷியோவை நம்ம இப்படியும் படிக்கலாம், ஆர் ஐ வில் டெல் யூ another மெத்தட். ஓகே, நம்ம வந்து கேபிட்டல் போட்டுடலாம். ஓகே, 3 டைப். அதுக்கப்புறமா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்புறம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, இஸ் தட் கிளியர்? நான் இங்கே நமக்கு மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. 9ல் 6 இஸ் டாமினன்ட் ஆர், மீதி 3 வந்து இஸ் ரிசெசிவ் ஆர். நான் பக்கத்தில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா டாமினன்ட், heterozygous, recessive, homozygous dominant, heterozygous dominant, recessive. Okay, homozygous dominant, heterozygous dominant, recessive. இப்படி போட்டுட்டு 1:2:1, 2:4:2, 1:2:1 போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், இது நம்மளோட ஜீனோடிபிக் ரேஷியோ. இஸ் தட் கிளியர்? ஸோ ஆக மொத்தம் 1:2:1, 2:4:2, 1:2:1 அப்படிங்கிற சீக்வன்ஸ்ல நம்ம இந்த ஜீனோடைப்ஸ் எல்லாம், இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு we get the genotypic ratio அப்படின்னு இந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ அப்போதான் he said, சரி என்னதான் 2 பேர் ஆஃப் ட்ரேட்ஸை நம்ம எடுத்தாலும் ஒரு பேர் பக்கத்தில் இருக்கிறவனை காப்பி அடிக்காம இண்டிபெண்டா இட் வில் செக்ரிகேட் கெமீட் ஃபார்மேஷன் பொழுது. ஓகே, அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் இந்த 2 ட்ரேட்டுக்குமே அதே ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது ரவுண்ட் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லோ வந்து வேற மாதிரி செக்ரிகேட் ஆகுறதோ, இல்லை கிரீன் இருக்காங்கிறதுனால ரிங்கிள்டு வேற மாதிரியே செக்ரிகேட் ஆகுறதோ கிடையாது அப்படின்னு சொல்லி he found out. So அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? law of independent assortment. Am I clear பசங்களா? everybody. So இந்த 3 fundamental laws தான் மெண்டல் நமக்கு கொடுத்தாரு. So இது உங்களுக்கு புரிஞ்சு மோனோ ஹைபிரிட் டை ஹைபிரிட் புரிஞ்சதுன்னா நான் சொன்ன இந்த கதையை அப்படியே போய் எழுதுங்க, full marks. Okay, am I clear? Yes பசங்களா? Yeah, so இது வரைக்கும் all okay? Are you all able to follow? Any problems? Yes, எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. I will be reading all your comments and all your messages. ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சுல்லப்பா. ஸோ நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணது எல்லாமே இந்த பிடிஎஃப், உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்யூனிட்டியில் வந்துடும். ஸோ கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்க. ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணியாச்சா? ஏன்னா அடுத்தடுத்து மேரத்தான் மாநாடு நிறைய சீரீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லா சாப்டருமே இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் உங்களுக்காக கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். சரியா பசங்களா? ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. எஸ், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நவ் இந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 2 விதமான இன்டராக்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சது. ஓகே, allelic interaction or one gene interaction அப்படிங்கிறதுல ஒரு செட் ஆஃப் டீவியேஷன்ஸ், ஒரு செட் ஆஃப் விஷயங்களை நம்ம கவனிச்சோம். இதே நான் allelic interaction 2 ஜீன்ஸ் இருக்கும் பொழுது அதுங்க வந்து ஒழுங்கா செக்ரிகேட் ஆகாம கோளாறு பண்ணுது அப்படின்றப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ், சப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ், எபிஸ்டாசிஸ் இது எல்லாமே நமக்கு அந்த சைடில் வந்தது. ஓகே, which we call as deviations. இதை இந்த பக்கம் allelic factors பார்க்கும்பொழுது ஒரு ஜீனை பார்க்கும்பொழுது வாட் ஹேப்பன், சில ஜீன்ஸ் வந்து ப்ராப்பரா, அதாவது நம்ம சம்டைம்ஸ் அக்காவோட போகும்போது ப்ளீஸ் லிட்டில் மிட்டாய் அப்படின்னு கேட்டோம்னா சரி போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் பார்ஷியலா இறங்கி வருவாங்கல்ல, அப்போ ஃபுல் டாமினண்டா இல்லாம இன்கம்ப்ளீட்டா டாமினண்டா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல கோடாமினன்ஸ், அதாவது சரி நீயும் பேசு நானும் பேசிட்டு போனேன் 2 பேரும் வேற வேற பேசுவோம் அப்படின்ற மாதிரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் குரூப் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து they figured out and they said சரி one gene interaction அப்படின்னு பார்க்கும்போது இந்த alleelsல இந்த விதமான deviations இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங்
ஓகே, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னால கம்ப்ளீட்டா இந்த இதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஓகே சரி, ஓகே பாவம் புள்ள வாங்கிட்டு போ, ஒரு மிட்டாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கம் காட்டுறது தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகே, அதே மாதிரி ரெண்டு பேரும் ஷால் வி ரூல் இட் டுகெதர் அப்படின்னு சொல்லி மாசா ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுதான் co-dominance. ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், co-dominance ரெண்டுமே நார்மலா மெண்டல் சொன்ன டாமினன்ஸுக்கு கொஞ்சம் deviate ஆற ஒரு கான்செப்ட். இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? ஸோ லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ல ஒரு டீவியேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இது வந்து இட் டஸ் நாட் கம்ப்ளீட்லி செக்ரிகேட். நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவனை கண்டுக்காம நான் பாட்டுக்கு செக்ரிகேட் பாவேன்னு சொன்னேன்னா, ஆனா அந்த ஒரு கேஸ் வந்து டஸ் நாட் ஹேப்பன் ஹியர். ஓகே, ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஒரு டாமினன்ட் அலீல் ஆர் இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் அ ஜீன் வந்து கம்ப்ளீட்டா பக்கத்தில் இருக்கிறவன சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ஒரு லிட்டில் பிட்டான ஒரு பிளெண்டிங் அப்பியரன்ஸ் சீன். ஓகே, ஸோ பார்ஷியல் டாமினன்ஸ், செமி டாமினன்ஸ் இல்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால் காரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து மிராபிலிஸ் ஜெலாப்பா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல ஹிட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணாரு, ரெட் பூ எடுத்தாரு, ஒயிட் பூ எடுத்தாரு. ஸோ இப்போ மெண்டல் சொன்ன லா கரெக்ட் அப்படின்னா நம்ம பர்பிள் பூவையும் ஒயிட் பூவையும் கிராஸ் பண்ணப்போ நம்ம என்ன கிடைச்சது, மொத்தமா நமக்கு பர்பிள் பூ கிடைச்சது. கரெக்டா, பிகாஸ் தட் வாஸ் டாமினன்ட். ஆனா இங்க இவர் வந்து ஒரு ரெட் பிளான்ட்டையும் ஒரு ஒயிட் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணும்போது நியாயமா எல்லாமே ரெட் பிளான்ட் தானே நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா நமக்கு ஒரு பிங்க் பிளான்ட் கிடைச்சிருக்கு, எல்லாருமே பிங்கா இருந்தாங்க. சே என்னடா இது, நம்ம திருப்பி ஓகே செல்ஃப் கிராஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஜீனோடிபிக் ரேஷியோ எப்படி 1:2:1 இருந்ததோ அதே தான் ஃபீனோடிபிக் ரேஷியோல ரெட் இஸ் டு பிங்க் இஸ் டு ஒயிட் கிடைச்சது. அப்போ என்ன கண்டுபிடிச்சாரு, ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய இந்த ஹெட்டரோசைகஸ் டாமினன்டான ஒரு ஜீன் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபுல்லா டாமினன்ட். அப்போ என்ன ஆகுது, நடுப்புற எனக்கு ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ நியாயமா நம்ம மெண்டல் சொன்னது படி ஃபீனோடிபிக் ரேஷியோ 3:1 இருக்கணும், ஜீனோடிபிக் ரேஷியோ தான் 1:2:1 இருக்கணும். ஆனா in this case ரெண்டுமே 1:2:1 தான். Is it clear? Is it clear பசங்களா? So this is one of the first allelic gene interaction. Okay, so இந்த allelic gene interactionல என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா ஹெட்டரோசைகஸ் கேஸ்ல ஒன்னு இன்னொன்னு விட டாமினன்ட்டா இல்ல. சோ அதனால தான் நம்ம இன்கம்ப்ளீட்டான ஒரு டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? now coming to கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ல ரெண்டு ஜீன் பேர் இருந்தா ரெண்டு பேருமே வா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தா ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா இட் ஃபார்ம்ஸ் இட் கெட்ஸ் எக்ஸ்பிரஸ் டுகெதர். இஸ் தட் ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் குரூப்ல A டைப் இருக்கு, B டைப் இருக்கு. ஆனா AB டைப்னு ஒன்று இருக்கா? ஸோ ஏயும் பேசுறது பியும் பேசுறதுன்னு சொல்லச்சு AB டைப் இஸ் அ ஃபுல்லி நியூ டைப் வேர் ரெண்டு அலீல்ஸுமே தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ ஒரு ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல ரெண்டு அலீல்ஸுமே இண்டிபெண்டா அதை தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குது. ஸோ ரெண்டுமே டாமினன்ட்டும் கிடையாது, ரெசசிவும் கிடையாது. அதாவது A டாமினண்டா B டாமினண்டான்னு கேட்டா ரெண்டுமே கிடையாது, ரெசசிவும் கிடையாது. ஓகே, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ரெண்டு பேருமே டாமினன்ட் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இஸ் தட் ஓகே? இஸ் தட் கிளியர்? ஸோ சேம் திங், ரெட் அண்ட் ஒரு ஒயிட் கவ்வை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரெண்டும் கலந்த ஒரு கவ் நமக்கு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் கோடாமினன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் ஃபண்டமெண்டல் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அலீல்ஸுமே வந்து டாமினண்டா இல்ல. அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேருமே கொஞ்சம் சுமாரா டாமினண்டா இருக்கிறதுனால லைக் ஐ மீன் ஃபுல்லா டாமினண்டா இல்லாததுனால ரெண்டு பேரையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு இன்டர்மீடியட், அதாவது கம்ப்ளீட்டா ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிங்க் கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, which is incomplete dominance. இதே கோடாமினன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே ஃபுல்லா they will express themselves, that is codominance.
okay? So incomplete dominance கான example வந்து நான் இங்க காமிச்சேன் இல்லையா, மிராபலிஸ் ஜலாப்பா or the snapdragon flower உடைய ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம். ஓகே, அண்ட் when you talk about co-dominance, கண்டிப்பா blood groupingல நம்ம AB group வந்து is a co-dominant allele அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ரெண்டு ஜீன் இன்டராக்ஷன்ஸுமே என்னடா இது நம்ம நார்மலா எழுதி வச்ச லாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. சரியா? நான் இதை தவிர இன்னொரு டீவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் அலீல்ஸ். இப்போ ஒரு ஜீன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜீனுக்கு ரெண்டு டைப் தான் இருக்கும்னு நான் சொன்னேன். டால் இருக்கும், டுவார்ஃப் இருக்கும். அப்போ டால் இருக்கு, டுவார்ஃப் இருக்குன்னா எந்த அலீல நம்ம எந்த பேரண்ட் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றோம் அப்படிங்கறத வச்சு நம்மளோட ஃபீனோடைப் வெளியே வரும். கரெக்டா? ஆனா ரெண்டு டைப் இல்லாம மூணு டைப்பா இருந்தது அப்படின்னா அதுதான் மல்டிபிள் அலீலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளட் குரூப்லயே ஏ குரூப் இருக்கு, பி குரூப் இருக்கு, ஓ குரூப் வேற ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ இது மூணுக்குமே தனித்தனியான அலீல்ஸ் இருக்கு. பட் நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம்ங்கிறதுனால பை ரேண்டம் சான்ஸ் இதுல ஏதாவது ரெண்டு தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கு எந்த ரெண்டு அலீல் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு அந்த அலீல்ஸோட ஒரு காம்பினேஷனா ரெண்டு அலீல்ஸ் கிடைக்குமே தவிர ஒரு பாப்புலேஷனா நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு கப்பலா இல்லாம ஒரு பாப்புலேஷனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டை விட அதிகமான அலீல்ஸ் இந்த பாப்புலேஷன்ல சுத்துது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ குரூப்பும் இருக்கு, பி குரூப்பும் இருக்கு, ஓ குரூப்பும் இருக்கு, ஏபி குரூப்பும் இருக்கு. ஸோ ஏபி குரூப் வந்து ஒரு மிக்சர் அப்படின்னு வச்சாலுமே மூணு டிஃப்ரெண்ட் அலீல் இந்த பிளட் குரூப்கே நமக்கு இருக்கு இன் அ பாப்புலேஷன். கரெக்ட்? ஸோ இந்த தான் நம்ம இந்த பினாமினால தான் நம்ம மல்டிபிள் அலீலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் தட் கிளியர் பசங்களா? everybody? So phenotypically A, B, O இல்லாட்டி AB அப்படின்னு இருக்கலாம். ஆனா genotypically AB இருந்தா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணும், ஓவா இருந்தா ரெண்டுமே ரெசசிவா அடங்கிரும். கரெக்டா? now AA ஹோமோசைகஸா இருந்தா கன்ஃபியூஷனே இல்ல, A தான். A and O இருக்கும்போது O ரெசசிவ், அப்போ A தான் பேசும், அதனால A. O இருக்கும்போது B இருந்தா அப்போ B தான் பேசும், B தான் இந்த blood group. Okay, whereas AB இருந்தா அது ரெண்டுமே பேச ஆரம்பிச்சிரும். So we have a co-dominant trait that is expressed over there. Understood? So மொத்தம் ABO மூணு types of alleles populationல சுத்துறதுனால we call it multiple allelism. All right, is that clear? Now human blood group பார்க்கும்போது இந்த multiple alleles வந்து எந்த ஜீனுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா I ஜீனுக்கு தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஐ ஜீன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா we have ஒரு A type which is dominant, B type which is also dominant. ஸோ A type ஒரு விதமான சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும், B type இன்னொரு விதமான சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும், O type சுகரே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ நான் சொன்ன மாதிரி O type-ஓட சேரும் பொழுது no confusion, it's an O group. A type O group-ஓட சேரும் போது அப்பவும் A தான் because A is dominant. B குரூப் ஓட சேரும்போது அப்பவும் B தான், ஏன்னா B ஓட சுகர் தானே வந்து வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகும் நம்மளோட ஆர்பிசில. கரெக்ட்? இதே A and B சேர்ந்து இருக்கும் போது ரெண்டு பேருமே சுகர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்போ ரெண்டு அலீலுமே நம்மளோட அந்த ஒரு ஆர்பிசில இருக்கும். இஸ் தட் ஓகே? ஸோ அப்போ மோர் தேன் ரெண்டு அலீல்ஸ் வந்து இந்த ஒரு ஜீனை கண்ட்ரோல் பண்றதுனால we call it multiple allelism. சரியா? is that clear? So this is the table given in your textbook பசங்களா. இப்போ நீங்க பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஏயோட இருக்கும்போது நோ கன்ஃபியூஷன், ஓட இருக்கும்போது அப்பவும் நோ கன்ஃபியூஷன், நமக்கு A மட்டும் தான் பேச போகுது. அதே மாதிரி ஃபார் B, ஓக்னா ஃபுல் ரிசெசிவ், AB அப்படின்னா போத் டாமினன்ட். அவ்வளோதான். Is that clear? So நம்ம வந்து crosses அப்படின்னு questions வரும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், சேம் திங். எப்படி ஒரு டால் பிளான்ட் டார்ஃப் பிளான்ட் எடுத்து நம்ம எப்படி கேமீட்ஸை பிரிச்சு கிராஸ் போட்டோம், அதே மாதிரி இப்போ இந்த கப்பலுக்கு இந்த ஒரு பிளட் குரூப் இருக்கு, இன்னொரு கப்பலுக்கு இந்த மாதிரி ஒரு பிளட் குரூப் இருக்கு, அப்போ ஆஃப் ஸ்பிரிங்ல என்ன பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதே மாதிரி ஒரு பனட் ஸ்கொயர் போட்டு ஓகே இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இஸ் பாசிபிள் பா அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். Okay, am I clear? So definitely moving forward we will do some lot of question practice. அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். பட் கான்செப்சுவலி இதுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோ. சரியா? Is that clear? All right. Okay. So now நம்ம வந்து overall
நம்ம வந்து இந்த ஜீன் அப்படின்னு சொல்லும்போதோ இல்ல ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போதோ நமக்கு இந்த பேட்டர்ன் தெரியுது, ஓகே. ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு மைக்ரோஸ்கோப்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹே குரோமோசோம்னு ஒண்ணு இருக்கு பாரேன், இதுதான் வந்து செக்ரிகேட் ஆகி எல்லா செல்லுக்கும் போகுது பாரேன் அப்படின்னு சொல்லி இந்த சட்டன் அண்ட் போவரி என்ன பண்ணாங்க அப்படின்னா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த மெண்டல் சொன்ன இந்த ஹெரிடிட்டரி ஃபேக்டர் அப்படிங்கிற ஒண்ணு இந்த குரோமோசோமோட பிஹேவியருக்கு ரொம்ப சிமிலரா இருக்கே அப்படின்னு சொல்லி they propose this chromosomal theory of inheritance. அதாவது இதே மாதிரி தான் அதுவும் வந்து கெமெட்டிக் செக்ரிகேஷன்ல வந்து பிரிஞ்சு ஒரு ரேண்டம் சான்ஸ்ல இட் இஸ் ஃபியூசிங் டுகெதர் அண்ட் ஃபார்மிங் அ டிப்ளாய்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சரியா? Now in the process what did they say? Two workers found a close similarity between in the traits and behavior of chromosome ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது. ஓகே, நான் இது வந்து மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாரே அதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ இதுல என்ன குரோமோசோம் தான் இந்த ஜெனட்டிக் ஃபேக்டரை தூக்கிட்டு போகுது. ஸோ இந்த கேமீட் இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த குரோமோசோம் வழியா தூக்கிட்டு போகிறதுனால இதுதான் பேரண்ட்ஸுக்கும் ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கும் இருக்கிற லிங்க்கு. ஓகே, ஸோ எக்ஸாக்டா நியூக்ளியஸ்ல ஐ மீன் அந்த கேமீட்ல இருக்கிற நியூக்ளியஸ்ல இந்த குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால தான் இதுதான் வந்து இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகே, பட் லேட்டர் மார்கன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து டிஹெச் மார்கன் வந்து இது சரி நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸை எடுத்து இதே கிராஸை நான் போட்டு பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும்பொழுது அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் வந்து இட் கைண்ட் ஆஃப் ஷோட் அஸ் அ நியூ வியூ ஆன் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணாரு, ஓகே எப்படியும் மியாசிஸ்ல அது பிரிய தானே போகுது, நான் பிரியறத பார்த்து நான் வந்து அது என்னன்னு பார்க்குறேனே அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுடைய ஆஸ்பெக்ட் படி என்ன எல்லோ எல்லோ பிரிஞ்சிரும், ரெட்டு பிரிஞ்சிரும், அதே மாதிரி எல்லோ அண்ட் ஆரேஞ்சும் ஐ மீன் ஆரேஞ்ச் அண்ட் க்ரீனும் பிரிஞ்சிரும் அண்ட் தனித்தனியாக அது என்னோட கேமீட்ஸில் வரும் அப்படிங்கிறது தானே அவங்க ஸ்டேட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு மார்கன் கண்டுபிடிக்கும் போது அவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று கண்டுபிடிச்சார். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பசங்களா இஸ் வெரி சிமிலர். ரெண்டு பேருமே பேர்ஸில் தான் இருக்காங்க. ஓகே, கேமீட் ஃபார்மேஷன் போது ரெண்டு பேருமே பிரிகிறாங்க. ஆனால் ஒன் ஆஃப் ஈச் பேர் வந்து இஸ் கோயிங் இன் டு த கெமீட். இங்கேயும் ஒன்லி ஒன் ஆஃப் ஈச் பேர் வந்து இஸ் கோயிங் இன் டு த கெமீட். ரெண்டுமே சேம். ஓகே, ஆனால் நம்ம அலீல் ஆர் ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இண்டிபெண்ட் பேர்ஸ் இண்டிபெண்ட்டாக செக்ரீட் ஆவாங்க. ஓகே, இங்கேயும் அப்படிதான் ஒரு பேர் இன்னொரு பேருக்கு இண்டிபெண்டா செக்ரீட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அலியல்ஸ்னு எடுக்கும்போது டால் டிடி ஜீனும் ஆர்ஆர் ஜீனும் வந்து இண்டிபெண்டா அசார்ட் ஆகுது. அதே மாதிரி குரோமோசோம்ஸும் பார்க்கும்போது குரோமோசோம் 2 எப்படி செக்ரிகேட் ஆகுதுங்கிற கவலைப்படாம குரோமோசோம் 10 அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேருமே வந்து they will segregate. So can you tell me which of it is A and B அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா A is going to be my gene whereas B is going to be my chromosome because one pair of chromosomes segregates independent of the other pair. So எப்படி பார்த்தாலுமே இன்வர்ஸா நீங்க போட்டாலுமே நம்ம டெஃபினிஷன்ஸ் பொருந்தும். ஸோ நம்ம எக்ஸாக்டா ரெண்டு பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரியா? இஸ் இட் கிளியர் பசங்களா? எஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி மியாசிஸ்ல பிரியும் பொழுது ஐதர் ஆரஞ்சும் கிரீனும் ஆஸ் இட் இஸ் போகலாம், இல்ல ஆரஞ்சும் ரெட்டும் பிரிஞ்சு ஜெர்ம் செல்ஸ்குள்ள வரலாம். ஸோ எப்படி ஒரு பேர் இன்னொரு பேருக்கு இண்டிபெண்டா அசார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் குரோமோசோம்லயும் அதே மாதிரி ஃபீச்சர் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட சட்டன் அண்ட் போவரி வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஓகே, அது எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்றேன் அப்படின்னு இந்த தாமஸ் ஹண்ட் மார்கன் டிஹெச் மார்கன் போகும்போது தான் நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு மேட்டரை வந்து கண்டுபிடிச்சார். Okay, so what did he do? He did a dihybrid cross. Okay, என்ன dihybrid cross இந்த fruit fly. ஓகே, நீங்க ஒரு வாழைப்பழத்தையோ ஒரு ஆப்பிளையோ அப்படியே டைனிங் டேபிள்ல வச்சுட்டு 2 நாள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா சின்னதா கொசு வந்து எங்கேருந்துப்பா வந்த, நானே இந்த ஆப்பிள மறந்துட்டேன், நீ எந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரேஷனே அங்க உருவாயிரும் இல்லையா? அந்த ஒரு ஃப்ரூட் ஃப்ளையை எடுத்து தான் நம்ம
TH Morgan வந்து started doing his experiment. Okay, so what did he do அப்படின்னா, first of all, எதுக்கு இந்த ட்ரோசோஃபிலாவை செலக்ட் பண்ணாரு? அகைன் நம்ம மெண்டல் வந்து P செலக்ட் பண்ணதுக்கு அத்தனை ரீசன்ஸ் இருந்ததா? அதே மாதிரி ட்ரோசோஃபிலாவை எதுக்கு செக்ரிகேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப சிம்பிளான சிந்தட்டிக் மீடியம்ல லேப்லயே வளர்க்கலாம். ஒன்றும் இல்லை, வாழைப்பழத்தை பிச்சு போட்டிங்கன்னா அதுவே வந்துடும். அதனால ஒன்றும் பெருசா அதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ண தேவையில்லைங்கிறதுனால ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, அதோட லைஃப் சைக்கிள் 2 வாரத்திலேயே அது முடிச்சிடும். அப்போ எத்தனை ஜெனரேஷன்ஸை நம்ம படிக்கலாம்? ஒரு மாசத்துல நம்ம நிறைய ஜெனரேஷன்ஸ், நிறைய லைஃப் சைக்கிள்ஸை வந்து நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ அது 2 வாரத்துல ஷார்ட்டான ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கா? தென் ஒரு சிங்கிள் மீட்டிங்ல நிறைய நம்பர் ஆஃப் ப்ராஜெனி ஃப்ளைஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் இட், பைசம் சட்டைவம் மெண்டல் ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப சிமிலர் ரீசன்ஸ் தான் இதுவும். ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் நமக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ அப்போ ஏன் இது தேவை அப்படின்னா, குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நான் வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸை எடுத்து தான் நம்ம TH மார்கன் வந்து ஸ்டடி பண்ணார். ஸோ அதனால இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் வந்து ஆர் வெரி டிஸ்டிங்விஷபிள். பார்த்த உடனே எது மேல் எது ஃபீமேல் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால he chose this fly. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெரிடிட்டரி வேரியேஷன்ஸ் அதில் பார்க்க முடிஞ்சுது. ஈவன் ரொம்ப சிம்பிளான லோ பவர் மைக்ரோஸ்கோப்ல கூட கிளியரா அது என்ன கலர் கண்ணு இருக்கு, அதோட ரெக்கை எப்படி இருக்குங்கிறத என்னால் தெளிவா பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக எல்லாம் நான் வந்து he chose the Drosophila fly. ஓகே, ஸோ 3 விதமான எக்ஸ் லிங்க்ட் ஜீனை எடுத்தார். எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற 3 விதமான ஜீன்ஸை அவர் எடுத்தார். ஐ கலர், பாடி கலர், விங்ஸோட ஷேப். ஸோ ஐ கலர்னு பார்க்கும்பொழுது ரெட் அண்ட் ஒயிட், பாடி கலர்னு பார்க்கும்போது ப்ரௌன் அண்ட் எல்லோ, ஷேப் ஆஃப் த விங்ஸ்ன்னு பார்க்கும்போது நார்மல் விங்ஸ் இல்லை குட்டி விங்ஸ், மினியேச்சர் விங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஓகே, ஸோ மெண்டலோட கிராஸ்ல நம்ம போடும்பொழுது வாட் டிட் வி டூ? கேபிட்டல் ஆல்பபெட், ஸ்மால் ஆல்பபெட்னு போட்டோம். பட் மார்கனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் கிராஸ் போடும்போது கேபிட்டல் ஸ்மால் அப்படின்னு போடாம, சரிப்பா எனக்கு டபிள்யூ பெருசா எழுதுறேன்னா சின்னதா எழுதுனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னும் பெட்டரா நான் அது டாமினண்டா இருந்தா பிளஸ் போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட், பிரவுன் அண்ட் நார்மல் விங்ஸ், அதாவது W பிளஸ், Y பிளஸ், M பிளஸ் அண்ட் அதே மாதிரி ஒயிட், yellow அண்ட் மினியேச்சர் அப்படின்னு 3 ஜீன்ஸ் எடுத்து அதோட டாமினன்ட் அண்ட் ரிசெசிவ் பிரீட்ஸ் எடுத்து he did his experiment. அப்போ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அதாவது when I crossed white eyes இருக்கிற female with red eyes இருக்கிற male. ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைச்சது? ரெட் கலர் ஐஸ் இருக்கிற ஃபீமேலும் ஒயிட் கலர் ஐஸ் இருக்கிற மேல்ஸும் எனக்கு கிடைச்சது. அதாவது அப்படியே ஆப்போசிட் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இஸ் இட் கிளியர்? எஸ் பசங்களா? நவ் இதையே நான் செல்ஃப் கிராஸ் பண்ணும்பொழுது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அங்க இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் வேற மாதிரியா இருந்தது. என்னடா மெண்டல் வந்து 9:2, 3:3:1 சொன்னார், இல்ல ஒவ்வொரு ட்ரீட்டுக்குமே 3:1 நமக்கு வந்து பேரண்டல் டைப்பும் 3:1 நமக்கு ஹைபிரிட் டைப்பும் கிடைச்சிருக்கணுமே, என்னடா இது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தான் லிங்கேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ வாட் டிட் ஹி சே? நான் எப்போ வந்து ஐ கலரையும் பாடி கலர் ஜீன்ஸையும் நான் பார்க்குறேனோ, எனக்கு இந்த ரீகாம்பினன்ட் டைப், அதாவது 9:3:3:1 அப்படின்னு சொன்னா அந்த 3+3 6 out of 16 எனக்கு வந்து ஒரு ரீகாம்பினண்டா இருந்ததா? What do you mean by recombinant? Recombinant அப்படின்னா பேரண்ட்ஸ்ல இல்லாத ஒரு டைப். ஸோ பேரண்ட் கிட்ட ரவுண்ட் அண்ட் எல்லோ இருந்துச்சு, இல்ல ரிங்கிள்ட் அண்ட் கிரீன் இருந்துச்சு. ஆஃப் ஸ்பிரிங்ல ஒரு ரவுண்ட் அண்ட் கிரீன் இருக்குன்னா தட் இஸ் அ ஹைபிரிட். அதே மாதிரி எல்லோ அண்ட் ரிங்கிள்ட் இருக்குன்னா தட் இஸ் அ ஹைபிரிட். அப்போ அந்த ஹைபிரிட் தான் நான் வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் தான் ரீகாம்பினேஷன். ஓகே, அது வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல ரீகாம்பினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் எப்போ எனக்கு ரீகாம்பினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், அதாவது பேரண்டல்
டைப் அப்படியே எனக்கு வந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு வந்து புதுசா வேற எந்த விதமான காம்பினேஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் அண்ட் எல்லோ பேரண்ட் எடுத்திருந்தாலும் ரவுண்ட் அண்ட் கிரீன் நமக்கு ஒரு 3 பிளான்ஸ் கிடைச்சது இல்லையா 16க்கு. ஆனா அந்த ஒரு காம்பினேஷனே இல்லை அப்படின்னு சொன்னா that is called linkage. அதாவது இப்போ வந்து லெட்ஸ் சே நீங்க 2 பேர் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்த மேனிக்கே தான் எல்லா ஐஸ்கிரீம் கிடைக்கும், எல்லா பர்கர் கிடைக்கும், எல்லா பீட்சா கிடைக்கும், எல்லா இடத்துக்கும் ஒன்னா ஊர் சுத்துவீங்க. கரெக்டா? யாராவது பிரிக்க முடியுமா? முடியாது. யாராவது ஒருத்தர் ஐஸ்கிரீம் கடைக்கு போறேன்னு சொன்னா இன்னொருத்தர் பின்னாடியே ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போவீங்களே தவிர பிரிஞ்சு வேற எங்கேயுமே போக மாட்டீங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸா லிங்க்டான ஒரு ஜீனா இருந்தா அது பிரியாது. வேற கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஹாய்ப்பா பைப்பா சொல்ற ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்போ சப்போஸ் he goes into an ice cream shop, இவனும் அதே ஐஸ்கிரீம் ஷாப்க்கு போகணும்னு அவசியம் இல்லை. he can go somewhere else. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு லிங்கேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ ரொம்ப க்ளோஸான லிங்க்டான ஜீனா இருந்தா அது அவ்வளோ ஈஸியா பிரியாது. வேற கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருந்து லிங்கேஜ் கம்மியா இருந்தாதான் ரீகாம்பினேஷன், அதாவது வேற வேற காம்பினேஷன் எனக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ வாட் டிட் ஹி டு? ஓகே, இந்த ஒரு 2-3 ஜீன்ஸ் எடுத்து ஹி கிராஸ்டா. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஓகே ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்ல ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே ஆர் லிங்க்ட். ஓகே, ஸோ எல்லா லிங்க்ட் ஜீன்ஸ் ஆன் அ பர்டிகுலர் குரோமோசோம் அவங்க எல்லாருமே ஒரு லிங்கேஜ் குரூப். இந்த கேங்கை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். whereas இந்த linked genes அப்படின்னு சொல்றோம்ல, they are always inherited together. ஏன்னா ஒண்ணுக்கு ரொம்ப க்ளோஸா அதே குரோமோசோம்ல இருக்கும்போது இவன் இந்த பக்கம் போனானா அவனும் பின்னாடியே இந்த பக்கம் தான் போவான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். whereas what happens is கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் பொழுது there is a possibility that they can move apart. Is that clear பசங்களா? Is that clear? So complete and incomplete linkage அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நமக்கு ரீகாம்பினன்ஸ் கிடைக்குதோ, அதாவது கம்ப்ளீட்லி லிங்க்ட் ஜீன்ஸா இருந்தது அப்படின்னா நமக்கு சுத்தமா எந்த ரீகாம்பினன்ஸுமே கிடைக்காது. ஏன்னா இவன் போற இடத்துக்கே தான் பக்கத்துலயே பின்னாடி அவன் போவான். ஓகே, whereas incomplete linkage இருந்தது அப்படின்னா they will tend to move apart and mind their own businesses. ஓகே, ஸோ அதுதான் வந்து TH மார்கன் இந்த 3 ஜீன்ஸ் எடுத்து சொல்லும் போது he said இந்த ஐ கலரையும் பாடி கலரையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா இதோட ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் எனக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. whereas ஐ கலர் அண்ட் விங்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு நல்லாவே ரீகாம்பினேஷன் கிடைச்சது. ஸோ 2 பேரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஸோ எல்லா ஜீன்ஸ்லயுமே there is a linkage group. ஓகே, எல்லா ஜீன்ஸ்லயுமே ஒரு பர்டிகுலர் ஜீன்ஸ் வந்து தனித்தனியா மாறவே மாறாது, அது மட்டும்தான் திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்லி he proved. ஓகே, ஸோ ஒரு ஹியூமன் ஃபீமேல்ல 23 லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கு. ஏன் 23 லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கு? ஏன்னா 23 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால we have 23 linkages. whereas மேல்ஸ்ல 24 லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கு. ஏன்? 22 plus X and Y. ஸோ 24 லிங்கேஜ் குரூப்ஸ் வந்து மேல்ஸ்ல இருக்கு. whereas ஃபீமேல்ஸ்ல 22 ஜீன் தான் இது இருக்கு. ஓகே, லிங்கேஜ் குரூப் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி he came to a conclusion. Am I clear பசங்களா? This is exactly what I told. Okay, yellow and white which is nothing but என்னோட ஐ கலர் இல்லையா? yellow and white எடுத்து he crossed it with a sorry, yellowங்கிறது வந்து is the eye color, whiteங்கிறது body color. கரெக்டா? white and miniature அப்படின்னு சொன்னா again it is a body color and wings. கரெக்ட் தானே? so whiteங்கிறது eye color, yellowங்கிறது body color. I'm so sorry பசங்களா. so if you see here, okay, if you see here, yellow and white is nothing but body and eyes. okay, white and miniature அப்படின்னு சொல்லும்பொழுது again அந்த 2 ஜீன்ஸை நம்ம எடுத்து கிராஸ் பண்ணும்போது there he found out that அட பாரு இங்க வந்து
parental combination 98.7% இருந்தது. 1.3% தான் recombination. அப்போ எவ்வளோ கிட்ட ரெண்டு பேரும் டிராவல் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம இந்த ரெண்டு ஜீன்ஸ் wings and eye color நம்ம பார்க்கும்பொழுது here we had clearly parental which is 62.8 and recombinant which is 37.2. இது ப்ராப்பரா நம்ம மெண்டலுடைய almost 10 out of 16 வந்து parental, 6 out of 16 வந்து recombinant அப்படின்னு சொல்லி படிக்க முடிஞ்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ஜீன்ஸும் closely linked. ஓகேவா? whereas இந்த ரெண்டு ஜீனும் are loosely linked, tightly linked, loosely linked அப்படின்னு சொல்லலாம். சரியா? so recombinant percentage ஜாஸ்தி ஆக ஆக அவங்களுக்குள்ள இருக்கிற கேப் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். Is that clear பசங்களா? Everybody? Yeah? Okay. Now in the chromosomal theory வந்துட்டு இருக்கும்போது now one more gene நம்ம வந்து when we say multiple allelism, incomplete dominance இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது pleiotropy அப்படிங்கிறதும் ஒரு gene variation தான். ஓகே, ஸோ அந்த ஜீன் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளியோட்ராபிங்கிறது ஒரே ஜீன் எக்கச்சக்கமான ட்ரேட்ஸை சீன்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து சும்மா வீட்டுக்குள்ளே போய் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அம்மாவை அப்பாவை கூட இருக்கிற அத்தனை பேரையும் இரிட்டேட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். கரெக்டா? ஸோ நம்ம ஒரு ஆள் உள்ள புகுந்த உடனே மொத்த ஃபேமிலியே வந்து அப்படியே டெரர் ஆகுது இல்லையா? மல்டிபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து அப்படியே டெரர் ஆகுறாங்க இல்லையா? அதுதான் பிளியோட்ரோபி. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ஜீன் எல்லா ட்ரேட்டையும் போய் சீண்டி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்ல ஒரு சின்ன ஒரு என்சைம் வந்து இல்லை. ஓகே, இப்போ இந்த என்சைமை சரியா ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு ஜீன் பேசாம அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால எனக்கு ஒரு பிரச்சனைன்னு பாட்டு போயிருக்கலாமா? ஆனா அது இல்லாம மென்டல் ரீட்டார்டேஷன், பிக்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறது, இது அதுன்னு நிறைய ட்ரேட்ஸை இட் வில் கோ அண்ட் influence. Is that clear? So that is what is called pleiotropy. Am I clear பசங்களா? Is that clear? So pleiotropy வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சிக்கிள் செல் அனீமியா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஜீன்ல கோளாறு வந்துச்சு அப்படின்னா இதனால பிளைண்ட்னஸ் ஏற்படலாம், லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம், ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம். ஏண்டா ஒரு சிக்கிள் செல் அனீமியாக்கு இவ்வளோ ட்ரேட்டாடா அப்படின்னா அந்த ஒரு ஜீன் எல்லார் வீட்லயும் போய் மூக்க நடிச்சிட்டு வந்துடும். ஓகே, that is pleiotropy. ஓகே, இதே ஃபினைல் கீட்டோனியூரியா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபினைல் அலனின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அமைனோ ஆசிடை டைரோசினா மாற்ற வேண்டிய ஒரு சின்ன என்சைம். இந்த ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ்ல ஒரு சின்ன கோளாறு நடந்ததுனால இந்த டைரோசினால ப்ரொடியூஸே பண்ண முடியாது. அப்போ இந்த டைரோசின் வரவே இல்லை, இந்த எக்ஸாம் காணாம போச்சு அப்படின்னா இந்த ஃபினைல் அலனின் கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபினைல் பைருவேட்டா மாறிட்டு சும்மா இருக்கிறது தானே இருக்காது. மென்டல் ரீட்டார்டேஷன், பிக்மெண்ட்ல போய் நான் வந்து இம்சை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் நமக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ்ல இந்த ஜீனோடைய எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் பிளியோட்ராபி. ஓகே, ஸோ இந்த ஒரு பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இல்லை இது வந்து பிளியோட்ராபி கிடையாது, ஐம் சாரி, திஸ் இஸ் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது இன்னொன்று பசங்களா. ஸோ நம்ம டீவியேஷன்ஸ் ஆஃப் மெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது we have incomplete dominance, codominance, multiple allelism, pleiotropy and polygenic inheritance. ஸோ polygenic inheritanceல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் நிறைய ஜீன்ஸ் ஓட பவுண்ட் எஃபெக்ட்ல நம்ம ஒரு ட்ரேட்டை பார்க்குறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற ப்ரிப்பரேஷன் எல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்ல காமிக்குமா? கரெக்ட், தட் இஸ் எக்ஸாக்ட்லி பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் நிறைய அலீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி மொத்தமா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். Is that okay பசங்களா? Is that okay everybody? So polygenic inheritance சொல்லும்போது let's say for example skin color அப்படின்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்கின் கலர்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. It's not pleiotropy again, this is polygenic
inheritance. Okay, so polygenic inheritance la skin color அப்படினு பார்த்தோம்னா மூணு different genes will play a role. ஓகே, மூணு டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் அப்படின்னா எல்லாமே டாமினண்டா இருந்து எல்லாருமே என்சைம் கொடுத்தாங்க அப்படின்னா டார்க்கான ஒரு ஸ்கின் ஷேட் இஸ் ப்ரொடியூஸ்ட். எல்லாமே ரெசசிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா லைட்டான ஒயிட்டான ஷேட் இஸ் ப்ரொடியூஸ்ட். இதே செல டாமினன்ட் செல ரிசசிவ் அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டரோசைகஸ் கேஸ் கண்டுச்சு அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் கலர் இஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ ஆறுல எத்தனை வந்து இஸ் டாமினன்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் எனக்கு என்ன ஃபீனோடைப் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் வந்து will play a role in height. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 25 ஜீன்ஸ் வந்து will contribute and give your intelligence. Is that okay? So இதே நம்ம வந்து பிளான்ட்ஸ்ல பார்த்தோம்னா again kernel color of wheat, length of the corolla in tobacco இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் போட்டு it will bring out the trait. Is that clear பசங்களா? Is that okay? Right. So நம்ம ஒரு polygenic inheritance-க்கும் pleiotropic-க்கும் ஃபண்டமெண்டலா என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேட்டை நிறைய ஜீன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இட் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஆனா ஒரு ஜீன் பல ட்ரேட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது பிளியோட்ராபி. இஸ் தட் கிளியர்? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இட் இஸ் ஸ்கின் பிக்மெண்டேஷன், வேரஸ் பிளியோட்ராபி அப்படின்னு நடக்கும்போது யூ கேன் சே phenylketonuria or sickle cell anemia. Is that clear? Everyone? Yeah? All right. Okay, now going into நம்மளோட sex determination. Okay, sex determination நம்ம வந்து பார்த்தோம்னா this is a very characteristic thing of the gene. ஓகே, அதாவது நம்ம குரோமோசோம்ஸ்ல 22 குரோமோசோம் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம 22 குரோமோசோம்ல வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி சரி இது வந்து அம்மா கிட்டேருந்து இது வந்து அப்பா கிட்டேருந்து சொல்லி நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிடுவோம் ஒரு காப்பி. ஓகே, நான் செக்ஸ் குரோமோசோம்க்கு அப்படின்னு வரும்பொழுது 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் பிரசன்ட். ஸோ அம்மா கிட்டேருந்து என்ன குரோமோசோம் வருது அப்பா கிட்டேருந்து என்ன குரோமோசோம் வருதுங்கிறத வச்சுதான் the sex of the organism is determined. So இத first யார் கண்டுபிடிச்சானா ஹெங்கிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நான் கிராஸ் ஹாப்பர் எடுத்து பார்க்கும்போது சில பேர்ல தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு குரோமோசோம் இருக்கு, மிச்ச செல்ஸ்லாம் இது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் ஹாப்பரோட ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் அதோட டெஸ்டஸை வந்து டெசிகேட் பண்ணி அவர் பார்க்கும்பொழுது he saw that okay இதுல வந்து சில ஒரு டைப் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, சில இதுல ஏதோ ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஸோ 50%க்கு எக்ஸ் பாடின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா மீதி 50% ஸ்பெர்ம்ஸ்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. ஸோ அங்கிருந்து ஓகே இதுதான் செக்ஸ் டிட்டர்மைன் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி they found out many aspects of in the determination. So chromosomal method of sex determination la first type is XXXY. So XXXY அப்படின்னு சொல்லும்போது பசங்களா clearly XX like in humans. Okay, so humansல வந்து பார்த்தோம்னா XX is a female, XY is a male. Correct? So இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில இன்செக்ட்ஸ்ல கிராஸ் ஹாப்பர்ல இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா XXXO இருக்கும். ஸோ ஃபீமேல் இஸ் ஹேவிங் XX whereas male is having only one X. Okay, X and 0. Now ZZZW ன்னு சொல்லும்போது கொஞ்சம் XXXY ன்னு சொல்லும்போது நம்ம XX ஃபீமேல் நினைச்சிட்டு இருக்கோமா, அங்கதான் வந்து ட்விஸ்ட். ZZZW அப்படின்னு சொல்லும்போது ZW is the female, ZZ is the male. Is that okay பசங்களா? Yes. So அப்போ எந்த குரோமோசோம் எதோட ஃபியூஸ் ஆகுதுங்கிறத வச்சுதான் the sex is determined. Okay, now if you see humansல வந்து or insectsல மேல் தான் 2 டிஃப்ரெண்ட் கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. either X இருக்கிற கெமீட் இல்ல Y இருக்கிற கெமீட். ஃபீமேல்னால ஒரே ஒரு X இருக்கிற கெமீட் மட்டும் தான் ஃபியூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? அதே மாதிரி when I look at insects also females can only produce X.
ஆனா மேல்னால எக்ஸ் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் கெமீட் எக்ஸே இல்லாத 0 அப்படிங்கிற ஒரு கெமீட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் மேல் ஹெட்டெரோகேமிட்டி. Am I clear பசங்களா? So heterogamity அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு different gametes. So male-னால ரெண்டு different gametes produce பண்ண முடியும்னா that is male heterogamity like in humans or in insects. இதே birds-ல வந்து நம்ம பார்த்தோம்னா there is female heterogamity. ஏன்னா ZW தான் is a female. So female will produce பாதி Z பாதி W gamete. Male வந்து ஒரே ஒரு Z gamete மட்டும் தான் produce பண்ணும். Depending upon எந்த gamete fuse ஆகுது, the sex of the bird is determined. Is that clear? Is that clear everybody? Yes. So I've elaborated here. Now எப்படியும் வந்து I will be uploading the PDF. So நீ அங்க வந்து you can get access to the notes. Okay. So if you see XO typeல எல்லா Xக்குமே X chromosome இருக்கும். ஆனா XO typeல பாதிக்கு X இருக்கும், மீதிக்கு இருக்காது. Okay. So எந்த X வந்து X இருக்கிற spermோட fuse ஆகுதோ it will form females. இதே X இருக்கிற egg வந்து எதுவுமே இல்லாத ஒரு spermோட fuse ஆகும்போது it produces males. Okay, that is how it is done. So example வந்து பாத்தீங்க அப்படின்னா grasshopper. Is that okay? This is the XO type, okay, which is seen in grasshopper. Mostly எல்லா insects you will be seeing this type. Okay, XY அப்படின்னு பார்க்கும்போது pretty much like human. So humanல என்ன நடக்குது? All eggs வந்து will have X chromosome. All males, all spermsல வந்து 50% X chromosome இருக்கு, மிச்ச 50%ல Y chromosome இருக்கு. Okay, now if you see XXXO determinationல males-க்கு மொத்தமாவே ஒரு chromosome நம்பரே கம்மியா இருக்கும். ஆனா XY டைப்ல chromosome நம்பர் சேமா தான் இருக்கும். எந்த chromosome அப்படிங்கிறது தான் அங்க கேள்வியா இருக்கும். Is that okay? So எல்லா eggs-உமே வந்து will have X chromosome, sperms-ல பாதி பாதி இருக்கும். So if a egg is fertilized with a X chromosome இருக்கிற sperm, it becomes a female, whereas Y chromosome இருக்கிற sperm வந்து fertilize பண்ணா it forms a male. Am I clear பசங்களா? Yes. So example வந்து definitely in a human. Okay, so this is what is happening in the case of sex determination in the male. Am I clear? So எந்த species இருந்தாலுமே there is a 50% chance that it can be a female, 50% chance that it can be a male. Is that clear? So sex determination ரொம்ப ரொம்ப easy பசங்களா. Same thing. அதே மாதிரி our sex chromosomes will segregate during gamete formation and there is a 50% chance. Okay, எந்த gamete வந்து எந்த gamete ஓட fuse ஆகுது அப்படிங்கிறது. Okay, same thing in the ZW type. அதே தான், ஆனா just that females are heterogametic. Okay, so female exhibit heterogamety. Appo females will produce two kinds of eggs. Male will only produce a single type of a sperm which carries a Z chromosome. Okay, so இது வந்து நமக்கு birds, butterflies, fishes லலாம் கூட இந்த மாதிரி ஒரு sex determination நம்ம பார்க்கலாம். Now நாலாவது விதமான sex determination என்ன அப்படின்னு பார்த்தோம்னா is haplodiploidy. Okay, haplodiploidyங்கிறது காமனா honey beesல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். Okay, so honey beesல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா the queen or the female will have 2N chromosome which is diploid. Okay, இந்த ஒரு particular honeybee will segregate. Okay, meiosis produce பண்ணும்போது N அப்படின்னு ரெண்டு gamete produce பண்ணுமா? Yes. Now இந்த ஒரு N இன்னொரு ஒரு N ஓட எப்போ fuse ஆகுதோ அப்போ it forms a 2N female. Okay, ஆனா அதே இது மேல் அப்படின்னு சொன்னா யாரோடையும் ஃபியூஸே ஆகாது. இட் வில் டைரக்ட்லி அப்படியே without any fertilization parthenogenesis மூலமா டைரக்டா it will become a haploid male. Am I clear பசங்களா? Is it clear? So females are diploid, males are haploid. Now in the male வந்து mitosis மூலமா it will produce N gametes.
இந்த என் கேமீட் மறுபடியும் இந்த மியோசிஸ்னால வந்த என் கேமீட்டோட ஃபியூஸ் ஆகும்போது திரும்பி ஒரு டிப்ளாய்டு ஃபீமேல் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ மேல்ஸ்ல தே ஆர் haploid. All the drones, all the males are haploid. Females mattumna diploid. So in the haplodiploidy method of sex determination, honeybees la namma paakalam. Is that okay? Everybody? Yeah. So females la, all the females, even though diploid irundha kuda, mostly they are sterile. Queen bee mattumna vandu will be fertile. சரியா? இதே drones வந்து பார்த்தோம்னா they are all fertile. ஆனா அவங்களுக்கு haploid number of chromosomes மட்டும் தான் இருக்கு. Okay, so queen bee ல there are 32 chromosomes. Okay, மொத்தம் 32 chromosomes are there, whereas drones ல 16 chromosomes are there. Am I clear? Everybody? So meiosis மூலியமா form பண்ற egg fertilization இல்லாம I can form a male, and இந்த male வந்து mitosis-னால produce பண்ற sperm fertilize பண்ணும்போது I get a female. Okay, so எந்த விதமான fertilization-ம் இல்ல அப்படின்னா it becomes a drone. Am I clear? Everybody? So என்னெல்லாம் sex determination நம்ம பார்த்தோம்? XXO, okay, XX, XO, XX, XY, ZZZW, which is female heterogamety, and we had the haplodiploidy. Am I clear, everybody? Any questions so far? Kandipa ninga vandu comment pannunga pasangla. All right, now coming to mutation. Okay, so almost namakku chapter oda oru hang kadachirchu illaya. So first thing, மெண்டலோட பிரின்சிபல்ஸ், அவருடைய லாஸ். ஸோ அதில் பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் லாஸ் இருந்தது, ரைட்? அண்ட் அதுக்கப்புறமா when we moved on into chromosomal theory of inheritance பார்க்கும்போது அங்கே linkage and recombination அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சுது. இப்போ மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா we had incomplete dominance, codominance, multiple allelism, pleiotropism and polygenic inheritance. Okay, and anjume vandu are little bit different deviations of a gene interaction. Am I clear? Yes, and then we moved on to sex determination. Ipo nama padikka poradhu mutation. Okay pasangla? So mutation la vandu pathina onnume illa, நம்ம DNA sequence la irukra ஒரு சின்ன ஒரு change. Okay, and இந்த சின்ன சேஞ்ச்னால நம்ம ஜீனோடைப் மாறி, நம்ம ஜீனோடைப் மாறறதுனால consequently நம்ம phenotype-உம் மாறும் பொழுது we call it a mutation. Is that clear? So recombination ஓட, okay, recombination தான் கொஞ்சம் நமக்கு வந்து variations காட்டுது நமக்குள்ள அப்படின்னு பார்த்தா, recombination ஓட சேர்ந்து mutation-உம் is another phenomenon that would lead to variation of DNA. Am I clear, everybody? Yes. So அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல ஒரு கம்ப்ளீட் லாஸ் இல்ல ஒரு டிலீஷனா இருக்கலாம். ஒரு மொத்த செக்மெண்டே காணாம போச்சு, இல்ல ஒரு புது செக்மெண்ட் உள்ள வந்துருச்சு அப்படின்னு இருக்கலாம். இல்ல என்னோட குரோமோசோம்ஸே ஏதோ கொஞ்சம் தப்பா இருக்கு, அதாவது 2 காப்பி இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு குரோமோசோம் 3ஆ வந்துருச்சு, இல்ல 2 காப்பி இருக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு குரோமோசோம் மொத்தமாவே காணோம் அப்படின்ற மாதிரி குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸும் இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஜீன் மியூட்டேஷனா இருக்கலாம், இல்ல குரோமோசோமல் மியூட்டேஷனா இருக்கலாம். Am I clear பசங்களா? Is that clear? Yeah. ஸோ மியூட்டேஷன் எதனால வருது அப்படின்னா, இந்த மொத்தமா ஜீன் மாறுது அப்படிங்கிறத விட it can also be because a single base pairல ஒரு சேஞ்ச் இருக்கு. அப்போ சிங்கிள் பேஸ் பேர், அதாவது ஏதோ ஏடிஜிசி ஏடிஜிசி நான் பாட்டு போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சிசி ஏடி, இதுல ஏதோ ஒரு இடத்துல இந்த ஏக்கு பதிலா இது வந்து ஏ ஜி டி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா there will be a point mutation. அந்த பாயிண்ட்ல மட்டும் there is a change. அப்போ it is a point mutation. Yes, so classical example வந்து is sickle cell anemia. Sickle cell anemia-ல ஒரே ஒரு இடத்துல GAG இருக்க வேண்டிய இடத்துல GUG ஆனதுனால என்னோட full RBC-யோட சைஸே வந்து பைகான்கேவா இல்லாம it has become a sickle cell
shaped. அதனால தான் அதுக்கு பேரு sickle cell anemia அப்படின்னு அர்த்தம். Okay, so this is a point mutation. Whereas ஒரு deletion or insertion இருந்துச்சு அப்படின்னா frame shift mutation ஆகும். frame shiftனா என்ன? For example, நம்ம how are you அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. மூணு கோடான்ஸா. திடீர்னு ஒரு நாள் ஏ காணாம போச்சு அப்படின்னா how will you read it? how re au அப்படின்னு மாறிடும். கரெக்ட்? இதுக்கு பதிலா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு எஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி படிப்போம்? how சார் ஏயோ. அப்போ மொத்தமா நம்ம ஃப்ரேமே மாறி போச்சா? நம்ம ரீட் பண்ற ஃப்ரேமே மாறி போச்சா? மூணு லெட்டரா தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா குறுக்கால யாராவது ஒருத்தர் வந்தாலோ இல்ல திடீர்னு ஒருத்தர் காணாம போயிட்டாலோ நம்மளோட வார்த்தையே மாறிடும். சேம் திங் மூணு லெட்டரா நம்ம ஒரு அமைனோ ஆசிட்க்கு கோட் பண்ணும்போது புதுசா எவனாவது ஒருத்தன் உள்ள வந்தான் இல்ல ஒருத்தன் வெளியே போயிட்டான் அப்படின்னா நம்மளோட மொத்த அந்த அமைனோ ஆசிடோட சீக்வென்ஸே மொத்தமா மாறிடும். Is that clear? Yes, so that is a frame shift mutation பசங்களா. Is that okay? And இந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில chemical இல்ல physical agentsனால இது நடக்கலாம், which we call as mutagens. Okay, so UV radiationsனால இந்த மியூட்டேஷன் நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு நடக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு mutagen. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான factors are there which can contribute to mutation. Am I clear, everybody? Is that okay? Any questions so far? Yeah, so definitely comment பண்ணுங்க பசங்களா. We'll see how we can clear our doubts. All right. Okay. So now இந்த மாதிரி several generationsல நம்ம வர diseases-ஆ இருக்கட்டும், traits-ஆ இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம analyze பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு systematic pattern வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட pedigree analysis. Pedigree-னோட நாய் சாப்பாடுன்னு நினைச்சிடக்கூடாது யாருமே. pedigree analysis அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஜீனை throughout our generations inherit பண்ணிட்டு வரோம் அப்படின்னு ஒரு family tree-யை போட்டு அது வழியாக படிக்கிறது தான் நம்மளோட இந்த pedigree analysis. Am I clear? Everybody? So 4 முக்கியமான traits நம்ம என்ன படிக்கலாம் pedigree analysisல அப்படின்னு பார்த்தா டிசார்டர்ஸ்ல இல்ல traitsல நம்மளால autosomal recessive, அதாவது ஒரு autosomal gene நம்மள்ட்ட எத்தனை இருக்கு? 23 pairsல 22 pairs are autosomes. So இந்த autosomal genesல இருக்கிற ஒரு recessive அல்லது dominant-ஆன ஒரு trait இல்ல நம்ம X chromosomeல இருக்கிற ஒரு recessive அல்லது dominant-ஆன trait. இதை நம்மளால தெளிவா படிக்க முடியும். ஓகே பசங்களா? ஸோ நம்ம pedigree analysis-ன்னு பார்க்கும்பொழுது எப்படி நம்ம இதை இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே உட்காந்து கதை எழுத முடியாது இல்லையா? ஸோ டக்குன்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு அதை நம்ம டிபிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் ஃபார் மேல், ரவுண்ட் ஃபார் ஃபீமேல். ஓகே, ஸோ மொத்தமாக 5 ஆஃப்ஸ்பிரிங் இருக்கு. நான் மேலா ஃபீமேலா, எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்னு சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த டைமண்ட் போட்டு டைமண்ட்குள்ள நம்ம வந்து என்ன நம்பர் போடுறோமோ அத்தனை ஆஃப்ஸ்பிரிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ செக்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நவ் இது எல்லாமே கலர் போட்டிருந்துச்சு அப்படின்னா அஃபெக்டட் இண்டிவிஜுவல், அப்போ அவங்களுக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஸ்கொயருக்கும் ஒரு ரவுண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டா இட் இண்டிகேட்ஸ் அ மேட்டிங். இதே 2 லைன் போட்டா இட் இண்டிகேட்ஸ் consanguineous mating, அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா they call it a consanguineous or marriage between relatives இருந்தது அப்படின்னா then it becomes a consanguineous mating. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு அதுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரனை இந்த மாதிரி அந்த லைனுக்கு கீழே ஒரு கோடு போட்டு we will put எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு ஆர்டர் வந்து லெஃப்ட் டு ரைட், ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தானா பொண்ணு பிறந்தானாங்கிறத அப்படியே அந்த ஆர்டர்ல we will depict. Is that clear? Now இந்த ஒரு கப்பலுக்கு ஒரு affected child இருந்தது அப்படின்னா நம்ம இப்படி டிபிக் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். ஓகே, if you go through your textbook it's very very easy. பட் இங்கே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நீங்க தனியா போய் படுத்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்து ஐயோ டெக்ஸ்ட் புக்கா, இதுலயே நான் வந்து எல்லா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டேன். சரியா? So 5 unaffected offsprings அப்படின்னா கலர் போடாத ஒரு டைமண்ட்குள்ள 5 அப்படின்னு எழுதினா what does it mean? Sex unspecified, மொத்தம் 5 offsprings.
Am I clear பசங்களா? Yes. So Mendelian disorders அப்படின்னு சொல்லும்போது இதுல நம்ம அந்த 4 கேட்டகரியுமே படிக்க போறோம். ஸோ இந்த 4 கேட்டகரியுமே மெண்டேலியன் லாஸ், அதாவது டாமினன்ட், ரிசெசிவ், இது எல்லாத்தையும் மனசுல கொண்டு அந்த லா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற ஒரு பர்டிகுலர் டிசார்டர். ஓகே, ஸோ என்கிட்ட ஆட்டோசோமலி ஒரு ஜீன் இருக்கு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டி. இந்த டி ஜீன் டாமினன்டான டி ஜீன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு வந்து டிசீஸ் இருக்கு. அப்போ டாமினன்டா இந்த ஒரு ஜீன் இருந்தாலே ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் பசங்களா. எக்ஸாம்பிள் இஸ் மயோட்டானிக் டிஸ்ட்ராஃபி. ஓகே, இஸ் தட் கிளியர்? அதே ஆட்டோசோமல் டிசீஸ் தான், ஆட்டோசோமல் ட்ரேட் தான். டீன்னு எனக்கு ஒரு ஜீன் இருக்கு, ஆனா கேபிட்டல் டி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்போ ஸ்மால் டி சேர்ந்து வருதோ அப்போதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆட்டோசோமல் ரிசெசிவ். thalassemia, sickle cell anemia, phenylketonuria, இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we have sex-linked recessive. Sex-linked recessiveனா என்ன? 2 செக்ஸ் குரோமோசோம்ஸ், லெட்ஸ் சே ஃபீமேல்ஸ்ல 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு டிசீஸ் இருந்து இன்னொரு ஜீனுக்கு டிசீஸே இல்லை அப்படின்னா சேஃப். எப்போ ரிசெசிவா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் எனக்கு டிசீஸ் வரும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேல்ஸ்ல எனக்கு கவர் பண்றதுக்கு எக்ஸ் குரோமோசோம் இல்லை, ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கு, அதனால அதுல ரிசெசிவ் ட்ரேட் இருந்தா எனக்கு டிசீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா that becomes my X-linked or sex-linked recessive disorder. Example will be hemophilia and color blindness. Whereas இந்த sex-linked disease எனக்கு டாமினண்டா இருக்கும்பொழுது it will express. ஆனா சப்போஸ் அது வந்து ரெசசிவா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா it is a sex-linked dominant disease. For example, we have Rett syndrome. Is that clear? So இது எல்லாமே நம்ம நார்மலா டாமினன்ஸ், செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மெண்டேலியன் டிசார்டர். Is that clear பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெடிகிரி சார்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பெடிகிரி சார்ட் வந்து ஆட்டோசோமல் டாமினண்டான ஒரு ட்ரேட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு particular gene. Okay, ஒரு particular pedigree analysis. So இங்க வந்து if you see both males and females are affected, correct? So parents க்கு இருந்தா மட்டும்தான் என்னுடைய இதுக்கு ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா it is an autosomal dominant trait. Yes, understood? So இதே வந்து for example பேரண்ட்ஸ்க்கு டிசீஸே கிடையாது, ஆனா என்னுடைய ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு டிசீஸ் இருக்கு, போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிசீஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு சொன்னா தென் இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிசீஸ். பிகாஸ் பேரண்ட்ஸ் கிட்ட டிசீஸே இல்லை, அது சேரும் பொழுது ஆஃப்ஸ்பிரிங் கிட்ட மட்டும்தான் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் ஆட்டோசோமல் ரிசெசிவ். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு பெடிகிரி சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போதே ரொம்ப கிளியரா அது என்னது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஹியர் ஹீமோஃபீலியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் புரோட்டீன், ஓகே, பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரு புரோட்டீன்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால என்னோட பிளட் வந்து will not clot very easily. So non-stop bleeding வந்து is produced அப்படின்றப்போ அந்த ஒரு டிசீஸை we call as hemophilia. Is that clear? So heterozygous ஆன female, okay, heterozygous ஆன ஒரு female, this is an X-linked disease. அப்போ ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒன்னுத்துல ஒரு ரிசெசிவ் ட்ரேட் இருந்தா அது வெளியவே தெரியாது. ஆனா இந்த ஒரு ஃபீமேல் அப்படியே அவங்களோட சன்ஸ்க்கு, ஏன்னா வந்து என்னோட எக்ஸ் குரோமோசோம் தான் will be there with the male child. The mother's X chromosome is going with the male child. Whereas father கிட்ட இருந்து only Y chromosome is inherited. So fatherக்கு ஹீமோஃபீலியா இருந்தா பையனுக்கு ஹீமோஃபீலியா இருக்காது. Mother is a carrier or mother is hemophilic na mattumna son will have this disease. Understood? So females becoming hemophilic அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப rare. ஆனா அப்படி இருந்தாலுமே that female வந்து viable ஆ இருப்பாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப rare தான். சரியா? So this is a X-linked recessive disorder.
Is that clear பசங்களா? Is that okay? Next one. Sickle cell anemia வந்து பார்த்தோம்னா it is an autosome linked recessive disorder. அதாவது HBA இருந்ததுன்னா it is a normal allele. So HBA சேர்ந்து இருந்ததுன்னா normal. HBA HBS இருந்ததுனாலும் நார்மல் தான். ஏதோ ஒரு கேரியரா இந்த ஒரு பர்சன் மேல் ஆர் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரியரா இருக்கலாம். ஆனா எப்போ இந்த ரெண்டு HBS சேர்ந்து வருதோ அப்போ there is a sickle cell anemia. ஸோ இது வந்து மேல்ஸ் கிட்டேருந்து ஃபீமேல்ஸ்க்கு வர முடியாது, ஃபீமேல்ஸ் கிட்டேருந்து மேல்ஸ்க்கு வர முடியாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா, ஹீமோஃபீலியா வந்து அப்பா கிட்டேருந்து பையனுக்கு எப்பவுமே வர முடியாது, அம்மா கிட்டே இருந்து தான் பையனுக்கு வர முடியும். கரெக்டா? நான் அந்த மாதிரி சிக்கல் செல் அனீமியாக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போத் பார்ட்னர்ஸ் ஹெட்ரோசைகஸா இருந்தாங்க அப்படின்னா ஆஃப்ஸ்பிரிங் கேன் பி சிக்கல் செல் அனீமிக். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ மூணு பாசிபிள் ஜீனோடைப்ஸ்ல, அதாவது 1, 2, 3ல வெறும் இதுல மட்டும்தான் டிசீஸ்ட் phenotype இஸ் தேர். Am I clear? Even இந்த ஒரு individual heterozygous இருக்கிற இந்த individual கூட there is no disease ஓட trait. Okay, 50% chance is there that இந்த gene it will be sent to the next generation. அவ்வளவுதானே தவிர இந்த sickle cell trait அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. Are you all clear? So this is an autosomal linked recessive disease. So sex linked recessive பாத்தீங்க, autosome linked recessive பாத்தீங்க. கரெக்டா பசங்களா? Yes, any questions so far? I hope you're all able to understand. Yeah, and அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த sickle cell anemia-ல there is a point mutation. ஒரு particular இடத்துல GUG-ஆ மாறின ஒரே காரணத்துக்காக என்னோட குளூட்டமிக் ஆசிடா இருக்க வேண்டிய ஒரு அமைனோ ஆசிட் வாலின் அப்படிங்கிற அமைனோ ஆசிடா மாறிடுச்சு. அப்போ what will happen? என்னோட ஷேப் ஆஃப் தி ஆர்பிசிக்கு அப்படியே மாறிடுச்சு. ஓகே, are you all clear பசங்களா? Everybody? Yes? Now phenylketonuria அப்படிங்கிறது is an inborn metabolic disease. ஓகே, ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து 1934ல இந்த ஒரு particular metabolic disorder கண்டுபிடிச்சாங்க. ஓகே, so it is a homozygous recessive disease. இந்த ஒரு enzyme phenylalanine hydroxylase நான் காமிச்சேன் இல்லையா, phenylalanine டைரோசினா கன்வெர்ட் பண்ண வேண்டிய இந்த என்சைம் காணாம போயிட்டதுனால என்னோட phenylalanine எங்க போறதுன்னு தெரியாம phenyl pyruvic acid மாறிடும். ஓகே, so இது மாறினதுனால there can be hyperpigmentation, there can be mental retardation. Urine la I can excrete a lot of phenylalanine because என்னோட kidney வந்து ப்ராப்பரா absorb பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற காரணத்துக்காக. Okay, is that clear? So hyperphenylalaninemia அப்படிங்கிற ஒரு condition வந்து is formed. Okay, am I clear பசங்களா? So எக்கச்சக்கமான phenylalanine வந்து குவிஞ்சு போச்சு. So hyperனா எக்கச்சக்கம், hyperஆன phenylalaninemia அப்படின்னா bloodல என்னோட பாடியில எக்கச்சக்கமான phenylalanine has been accumulated. Is that okay? So phenylketonuria ங்கிறது again a homozygous recessive disorder. All right? Yeah, so நான் இங்க சொன்ன மாதிரி chromosome 12ல ஒரு particular segmentல இந்த ஒரு particular recessive disorder வர்றதுனால only ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருந்தாங்கன்னா மட்டும்தான் என்னோட சைல்டுக்கு இந்த disease can be passed. So autosomal recessive inheritance. Okay, is that okay? That is phenylketonuria. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மெண்டேலியன் டிசார்டர்ஸ். அப்ப ப்ராப்பரா நமக்கு ஒரு டாமினன்ட், ரிசெசிவ், கேரியர் இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும். ஆனா குரோமோசோமல் டிசார்டர்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஜீன்லாம் இல்லை, மொத்தமாவே ஒரு குரோமோசோமை ஒன்று காணும், இல்லை எக்ஸஸா இருக்கு, இல்லை ஏதோ ஒரு குரோமோசோம் மாறி வேற எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் குரோமோசோமல் டிசார்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட். கிளியர் பசங்களா? சோ என்னோட குரோமாட்டிட்ஸ் செல் டிவிஷன் அப்போ ஒழுங்கா செக்ரிகேட் ஆல அப்படின்னா, செல் டிவிஷன் போது ஒழுங்கா செக்ரிகேட் ஆகாதப்போ என்ன ஆகும்? எனக்கு ரேண்டமா ஒரு குரோமோசோம் திடீர்னு 3 ஆயிரும், இல்ல ஒரு குரோமோசோம் மொத்தமா காணாம போயிடும், ஒரு குரோமோசோம் 2 இருக்கிறதுக்கு பதிலா 1 தான் இருக்கும், இல்ல மொத்தமாவே என்னோட செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் 2 மடங்கு இல்ல 3 மடங்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஓகே சோ அப்போ ஒரு குரோமோசோம் இல்ல ஒரு குரோமோசோம் வந்து ஓகே குரோமோசோம் நம்பர் 17 அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இந்த 17ல எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் வந்துருச்சு எக்ஸ்ட்ராவா குரோமோசோம் 17 மூணு காப்பி இருக்கு ரெண்டு காப்பிக்கு பதிலா ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம் 14ல ரெண்டு காப்பிக்கு பதிலா ஒரே ஒரு காப்பி தான் இருக்குன்னு சொல்லி if there is a loss or gain in chromosome we call it aneuploidy. Is that okay? So இந்த aneuploidy நமக்கு autosomal chromosomes நடக்கும்போது for example chromosome 21 அம்மா கிட்ட இருந்து ஒரு காப்பி அப்பா கிட்ட இருந்து ஒரு காப்பி ரெண்டே காப்பி ஆனா இங்க மூணு காப்பி ஆயிடுச்சு trisomy of chromosome 21 அப்படின்னு சொன்னா it causes Down's syndrome. இதே மூணு காப்பி of chromosome 18 னா it is Edwards syndrome. அதே மூணு காப்பி of chromosome 13 அப்படின்னு சொன்னா Patou's syndrome. Clear? இதே chromosome of the அதாவது sex chromosomeல இந்த disorder நடந்துச்சு ஓகே செக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும்பொழுது எக்ஸ் குரோமோசோம் வந்து சரியா அந்த பக்கம் வந்து ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ் ஆகாதனாலயோ இல்ல oogenesis ஆகாதனாலயோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஜீரோ எதுவுமே குரோமோசோமே செக்ஸ் குரோமோசோமே இல்லாத ஒரு குரோமோசோம்ல ஃபியூஸ் ஆச்சு 22 plus 0 ஓட ஃபியூஸ் ஆச்சுன்னா it forms 44 plus XO instead of XX அப்போ it becomes a Turner's syndrome. Is that clear? அதே இது X and Y chromosomeல அந்த பிரிவு கரெக்டா வராம if there is a chance that becomes XXY அப்படின்னு இருந்தா then what happens? Klinefelter syndrome is produced which is 44 plus XXY. Is it clear பசங்களா? So autosomal disorders, sex chromosome disorders அப்படின்னு சொல்லி இதை நம்ம பிரிக்கலாம். Okay, is that clear? So Down syndrome la பாத்தீங்கன்னா அந்த chromosome 21 எக்ஸ்ட்ராவா இருந்ததுனால mental retardation, short stature, நாக்குல வந்து ஒரு furrow இருக்கும், partially open mouth எல்லாமே is a symptom. Okay, Klinefelter syndrome அப்படின்றப்போ 47 குரோமோசோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் அதாவது 44 plus 2 மொத்தம் 46 இருக்கணும் ஆனா எனக்கு 47 instead of XX or XY I have an XXY அப்படின்றப்போ it is a Klinefelter syndrome. So அப்போ what happens? The person is very sterile, tall-ஆ இருப்பாங்க, masculine development இருக்கும் ஆனா feminine characteristics like breast development வந்து is seen which is called gynecomastia. Am I clear? That is Klinefelter's syndrome. Okay, Turner's syndrome அப்படிங்கிறது 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் 44 plus XX or XY க்கு பதிலா 44 plus XO ஒரு குரோமோசோம் காணாம போச்சு அப்படின்றப்போ those kinds of females are sterile, they are short statured, underdeveloped ஆன sexual characteristics will be there because பக்கத்துல இருக்கிற வேண்டிய X காணாம போச்சு சரியா. So these are all some of the disorders that you have. So இது வந்து textbookலயே இருக்கிற இமேஜ் தான். Down syndrome அப்படின்னா you can have a congenital heart disease, பெரிய big and wrinkled tongue இருக்கும், நிறைய லூப்ஸ் இருக்கும் finger tipsல, இந்த மாதிரியான common syndromes can be seen. Whereas இந்த side வந்து this is Klinefelter's and this is the Turner's syndrome. Alright, so இது எல்லாமே chromosomal disorders பசங்களா. Now shall we move into solving some questions? Yes. So ஒரு மார்க் கொஸ்டின் இங்க நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம படிச்ச விஷயத்துல இருந்து நான் ஒரு சில கேள்வி கேட்க போறேன். ட்ரஸ்ட் மீ பசங்களா, ஆன்சர் பண்ணிட்டீங்களா இந்த சாப்டர் மஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க இந்த சாப்டரை கடைசி நிமிஷத்துல ரிவைஸ் பண்ணா மட்டும் போறோம். ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸுமே நான் சொல்லிட்டேன். நான் இங்க சொன்ன கதையில பாதி கதை நீங்க போய் எழுதினா கூட இந்தா கண்ணா அப்படின்னு ஃபுல்லா அப்படியே ஃபுல் மார்க்ஸ் போட்டு போயிட்டு இருப்பான். சரியா? So now ஒரு trait that overpowers and hides another trait is called, what do we call it? ஒரு trait இன்னொரு trait hide பண்ணி அது overpower பண்ணுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Yes, I'm expecting answers in the comment box. Okay, நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆன்சர் டைப் பண்ணியிருக்கணும். Okay, I'll be waiting. Yes, so கண்டிப்பா யார் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஓவர் பவர் பண்றாங்களோ they are the dominant trait. Clear enough? Simple question. All right, ரெண்டு மார்க்
கொஸ்டின் இது உங்களுக்கு இட்ஸ் a PYQ உங்களுக்கு 2014ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஆன ட்ரேட் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு சீட்ஸ். சீட்ஸ் பொறுத்தளவுல எந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸை மெண்டல் எடுத்து படிச்சாரு? ஓகே, எந்த ரெண்டை எடுத்து படிச்சாரு? கம் ஆன், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ். எஸ், நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஸ்ல நம்ம பார்த்தோம். யா பசங்களா, if you need some time பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சரை பார்க்க கூடாது. ஆல்ரைட், எஸ் கண்டிப்பா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, சீடுல ஒரே சீடை எடுத்து ஆனா ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ், ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸை படிச்சாரு. ஒன்னு வந்து சீடோட ஷேப் which was round and wrinkled, இன்னொன்னு சீடோட கலர் which was yellow and green. எஸ், ஸோ அதனால ஆக மொத்தம் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் எது? ஒன்னு சீடோட ஷேப்புக்கு ரெண்டு ட்ரேட்ஸ் இருக்கு, சீடோட கலருக்கு yellow and green இருக்கு. அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ ஐ ஆல் ஏபிள் டு சி பசங்களா, ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்டிகுலர் சாப்டர். ஓகே, ஒன்லி பிரச்சனை என்ன, கான்செப்ட் ஒழுங்கா புரியாட்டி அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது ஆர் ஹவு டு ஐ சே இன்டர்பிரேட் பண்றது வந்து நமக்கு கஷ்டமாயிடும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமாயிடும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் 2019ல வந்த ஒரு கொஸ்டின். ஓகே, நேம் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எங்க F1 phenotypeல, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் phenotypeல பேரண்டோட ஒரே ஒரு ட்ரேட் மட்டும்தான் இஸ் ரிசெம்பிளிங் அப்படின்னா நம்ம அது என்ன இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இதே ரெண்டு பேரையுமே ரிசெம்பிள் பண்ணாம இஸ் இன் பிட்வீன் த டூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? யா, have you all figured out the answer? கண்டிப்பா பசங்களா. so now when you see ஒரே ஒரு ட்ரேட் மாதிரி தான் பேரண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா it is complete dominance. கரெக்ட், ப்ராப்பரா ஒரே ஒரு பேரண்டோட ட்ரேட்டை மட்டும்தான் வந்து அது ஃபாலோ பண்ணுது. இது ரெண்டும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவுல இஸ் இன் பிட்வீன் த டூ அப்படின்னா ரிமெம்பர் த பிங்க் ஃப்ளவர்ஸ், மிராபிலிஸ் ஜுலாப்பா. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வில் பி தி ஆன்சர்ஸ். சி, இப்போவே நம்ம ஆல்மோஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து சொலையா வாங்கியாச்சு. சரியா? ரைட். நான் ஒரு ஜெனசிசிஸ்ட் வந்து இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடியிங் வேரியேஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன் லிவிங் பீயிங்ஸ், prefers to choose organisms for experiments with a shorter lifespan. ஓகே, சின்ன ஷார்ட் லைஃப் சைக்கிள் இருக்கிற ஆர்கானிசம்ஸா ஏன் ஒரு ஜெனசிசிஸ்ட் ப்ரெஃபர் பண்றாங்க? ப்ரொவைட் a reason. மேம், இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதுக்கு 2 மார்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டைரக்டா என்னது அப்படின்னு கேட்காம ஒரு ஜெனசிசிஸ்ட் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்போ அவர் பார்க்கும்போது எதுக்காக ஒரு ஆர்கானிசமோட ஷார்ட்டான லைஃப் சைக்கிளை தேடுறாரு அப்படின்னு கேட்டா ஆன்சர் சொல்லியாச்சா எல்லாரும்? யா, இட் இஸ் சிம்பிள் பிகாஸ் இந்த ஜெனசிசிஸ்னால நிறைய ஜெனரேஷன்ஸை படிக்க முடியும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. அவ்வளவுதான். ஏன்னா அது 2 வாரத்துல அதோட லைஃப் சைக்கிளை முடிச்சிடுச்சு அப்படின்னா எத்தனை 2 வாரம் என்னால பார்க்க முடியும்? அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ்ல இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸை என்னால படிக்க முடியும்? தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் நம்மளுடைய இந்த ஷார்ட் லைஃப் ஸ்பேனான ஆர்கானிசம்ஸை சூஸ் பண்றதுக்கான ரீசன். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ இதுதான் வந்து another 2 mark question 2019ல வந்த ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட், explain the cause responsible in a human to have sex chromosomes XXY instead of XX and XY. எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால XXYங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் எனக்கு வந்திருக்கு, XXO XYO இல்லாம, எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எந்த விதத்துல, ஓகே, எந்த 2 விதத்துல such individuals are different from the normal beings. So again, symptoms of this particular disease அப்படின்னு டைரக்டா கேட்காம இந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் ஆர் இந்த பர்டிகுலர் குரோமோசோம்ஸ் இருந்தா அப்போ அந்த பர்சன் ஒரு நார்மல் பர்சனை விட எந்த விதத்துல வித்தியாசமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. I'm pretty sure you all have the answer பசங்களா, everybody. So if you see, it causes a genetic disorder called Klinefelter syndrome.
எஸ். ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால என்னுடைய கேரியோடைப் பிகம்ஸ் XXY. ஸோ இந்த ஒரு பாசிபிள் ஹியூமனுக்கு இதனால தான் இந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னால தான் XXY குரோமோசோம் இருக்கு, XX or XYக்கு பதிலா. எஸ், அக்ரியபிள். யா, நான் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின், எந்த விதத்துல அவங்க டிஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு கேட்டா கொடுத்துருக்கிற சிம்டம்ஸ்லேருந்து நீங்க எந்த 2 சிம்டம்ஸ் வேணாலும் எழுதலாம் பசங்களா. சரியா? ஸோ யூ கேன் ரைட் ஓவரால் மேஸ்குலின் பாடிஸ் இருக்கும், ஆனால் ஃபீமேலான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், தே ஆர் ஸ்டெரைல், அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறது நான் இங்கே ஒரு 2 பாயிண்டாக போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம்லாம் கேட்டாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான factors வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கு இல்லையா? so you can write any 2 out of that. okay, so in my actual notes liya I have put 2 important tables. அந்த டேபிள்ல உங்களுக்கான என்ன சிம்டம் என்ன chromosomal disorder அப்படிங்கறது கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். okay, so you can refer to that. all right, now ஒரு 3 மார்க் question, sex determination of humans ஐயும் honeybee ஐயும் chromosomal number வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. and gamete formation ஐயும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ சிம்பிள். அதாவது ஹனிபீலையும் ஹியூமன்லையும் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அப்படிங்கறத கேட்காம 2 பேரையும் கம்பேர் பண்ணுங்க, குரோமோசோம் நம்பர் வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஹவு டு யூ ரைட் திஸ் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லணும், ஹனிபீல பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு எல்லாம் 32 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஆனா மேல்ஸ பார்த்தினோஜெனசிஸ் வழியா அன்ஃபர்டிலைஸ்டான எக்ஸ்னால தயாரிக்கிறதுனால ஆர் ப்ரொடியூஸ் பண்றதுனால ஹாப்ளாய்டான 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த குரோமோசோம் நம்பர் ஹியூமன்ஸ்ல எப்படி இருக்கும், 32-16 அப்படின்னு இல்லாம 2 செக்ஸுக்குமே சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், which is 23 pairs of chromosome. okay, now this is a question, model question நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். but if you see இத வந்து humans and honeybee இல்லாம humans and insects கூட கேட்கலாம். அப்போ என்ன சொல்லுவீங்க, insectsல வந்து females will have autosomes plus full XX, whereas males-க்கு ஒரு chromosome number கம்மியா இருக்கும் because they have a X0. okay, so 2n minus 1 தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? so chromosome number இவங்க ரெண்டுத்துலயும் எப்படி டிஃபரெண்ட்னு நம்ம சொல்லியாச்சு. now next part of the question என்ன, இந்த மாதிரியான gamete formation எப்படி டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஹியூமன்ஸ்ல chromosome number 1 இருக்கிறதுனால ரெண்டுமே males and females will produce gametes through meiosis. okay, whereas honeybeeல ஃபீமேலுக்கு 32 chromosomes இருக்கு. okay, so அதனால என்ன ஆகும், 32 chromosomes-ல இருந்து மியோசிஸ் வழியா gametes form. ஆனா மேல்ஸ்ல இருக்கிறதே 16 தான், which is haploid in nature. so mitosis வழியா தான் gametes are formed. okay, any questions in that பசங்களா? I hope it is very clear. ரொம்ப சிம்பிளான டைரக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? right, now அடுத்த கேள்வி I have for you. differentiate between pattern of inheritance in humans of the blood diseases hemophilia and thalassemia. now இங்க இருக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, முதல்ல இப்படி கேட்கும் பொழுது இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஹீமோஃபீலியாங்கிறது என்ன டைப் ஆஃப் மெண்டேலியன் டிசார்டர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். so ஒரு X-linked recessive-ஆ இல்ல Y-linked, X-linked dominant-ஆ autosomal dominant-ஆங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். so இங்க hemophilia is what is an X-linked recessive, thalassemia is what is an autosomal recessive. so இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பேசணும். ஓகே, ஸோ இங்க இன்டைரக்டா எனக்கு வந்து செக்ஸ் லிங்க் ரிசெசிவ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடு, ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு சொல்லாம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வெரி சிம்பிள். தாலசேமியாங்கிறது இஸ் அ ஆட்டோசோமல் ரிசெசிவ். அப்படின்னா என்ன, 2 பேரண்ட்டுமே கேரியரா இருந்தா மட்டும்தான் தாலசேமியா கேன் பி பாஸ்ட் ஆன். ஓகே, அண்ட் மேல்ஸ் வந்து யூஸ்வலா அதாவது மேல்ஸ் ஆர் both sex are affected equally. okay, actually இங்க வந்து தப்பா போட்டிருக்கு. okay, males தான் நிறைய வந்து are affected in the case of sex linked because அவங்கள்ட்ட 2 X chromosomes கிடையாது. am I right பசங்களா? so autosomal
ரிசெசிவ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரண்ட்டுமே கேரியரா இருக்கணும், ரெண்டு செக்ஸுமே ஈக்குவலா தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, now when I'm talking about hemophilia, ஹீமோபீலியால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் செக்ஸ் லிங்க் ரிசெசிவ். அப்போ ஹெட்டரோசைகஸா இருக்கிற ஃபீமேல் கேரியரா இருக்கலாம், ஆனா இந்த கேரியர் 50% சான்ஸ்ல கேன் டிரான்ஸ்மிட் இட் டு ஹர் சன். அண்ட் இதை வந்து சன்னுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், டாட்டருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நவ் மேல்ஸ்ல பிகாஸ் ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு Y குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ இந்த கேரியரா இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் வந்து மேல்ஸ் கிட்ட கிடையாது. அப்போ மேல்ஸ் தான் ஆர் ஜென்ரலி மோர் எஃபெக்டட் தேன் த ஃபீமேல்ஸ். Am I right பசங்களா? Is that okay? All clear? So இதுதான் ஒரு 3 மார்க் question. So டைரக்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுடலாம். Now going to a 5 mark question that you have here. Okay, how does the gene I control ABO blood group in humans? Okay, write the effect of the gene that has the the effect of the gene has on the structure of red blood cells அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படினா என்ன, ABO மெக்கானிசம் இந்த ஜீன் ஐ எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, ரெட் பிளட் செல்ல அதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா பிளட் குரூப்பிங்கை பத்தி நான் சொன்ன கதையை அப்படியே நீங்க பேப்பர்ல எழுதணும் அப்படின்னு அர்த்தம். Okay, so what are the very important points you have to associate here அப்படினா, first thing என்னோட gene I இருக்கு இல்லையா, now this is controlled by the ABO blood group வந்து is controlled by gene I. இதுக்கு 3 விதமான அலீல் இருக்கு. so first key point, gene I control பண்ணுது 3 விதமான அலீல் இருக்கு. என்னென்ன அலீல்ஸ், IA இருக்கு, IB இருக்கு, I இருக்கு. ஓகே, நான் வந்து சிஸ்டம்ல டைப் பண்ணும்போது சூப்பர் ஸ்கிரிப்ட் என்னால ஆட் பண்ண முடியல, பட் மேக் ஷூர் யூ ரைட் IA and IB. ஓகேவா, ஸ்மால் I வந்து இஸ் ரிசெசிவ். ஸோ ஏதாவது 2 அலீல்ஸை ஒரு பர்சன்னால இன்ஹெரிட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அப்படி பார்க்கும்பொழுது இந்த A and B ஆர் கோடாமினன்ட். அவங்க 2 பேருமே ஆர் டாமினன்ட் ஓவர் இந்த I. இதுதான் உங்களோட 2வது பாயிண்ட். சரியா, தென் இந்த அலீல பொறுத்து தான் ஒரு மனுஷனோட பிளட் குரூப் வந்து நம்ம டிசைட் பண்றோம். ஓகே, நான் எப்போலாம் இந்த A குரூப் வந்து டாமினண்டா இருக்கோ, யூ கேன் ஆட் a note that AA or AO இருந்தா A குரூப் தான் இருக்கும், BB BO இருந்தா B குரூப் தான் இருக்கும், OO இருந்தா O குரூப் தான் இருக்கும், ஆனா A and B இருந்தா AB குரூப் இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, இதோட எஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெட் பிளட் செல்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஜீன் வந்து நம்ம ரெட் பிளட் செல் மேல ஒரு சுகர் பாலிமரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சுகர் பாலிமர் தான் நம்ம ஜீன் ஐ கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த A and B டைப் 2 விதமான சுகர் பாலிமர்ஸை கோட் பண்ணுது. ஆனா ஸ்மால் I or recessive I எந்த விதமான சுகருமே கோட் பண்ணல. so no effect on the red blood cell. so structurally A இருந்தா ஒரு A sugar polymer இருக்கும், B இருந்தா ஒரு B sugar polymer இருக்கும், 2 இருந்தா 2 இருக்கும், ஆனா O இருந்தா எந்த sugar polymerமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? so this was a 5 mark question. so பசங்களா, மாசா நம்மளோட Principles of Inheritance and Variation chapter முடிச்சாச்சு. So மறக்காம எல்லாருமே community join பண்ணிட்டீங்களா? Every single one of you? Yes. So Telegram, WhatsApp, Instagram எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபேமிலியை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. உங்களுக்கு தேவையான all in all preparation போர்டு எக்ஸாம்க்குள்ள ராஜா மாதிரி போய் ராணி மாதிரி போய் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜாலியா நீங்க எக்ஸாம் எழுதணும்னா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகே, ஸோ வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. உங்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்க போறேன். ஸோ அதனால மறக்காம கரெக்ட் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் த்ரோஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஃபோக்கஸ் அப் ஹை இன்னொரு செஷன்ல கண்டிப்பா சீக்கிரமே உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே பசங்களா, டேக் கேர், பை பாய்.